morning. இன்னைக்கு நம்ம 100 day test series ஓட test number 5 ஓட revision பார்க்க போறோம். Botany-ல plant kingdom கொடுத்திருந்தோம் and zoology-ல locomotion. Okay. Plant kingdom ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில டெர்மினாலஜிஸோட மீனிங் பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சோம்? ஐசோகெமஸ், அனைசோகெமஸ், ஊகெமஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஐசோகெமஸ்னா என்னது? சேம் சைஸ். இட் கேன் பி போத் கேன் பி மொட்டைல் ஆர் நான் மொட்டைல். அனைசோகெமஸ்ல டிஃப்ரெண்ட் சைஸஸ். ஊகெமஸ்ல எப்படி இருக்கும்? மேல் வில் பி ஆஃப் ஸ்மாலர் சைஸ் பட் இட் வில் பி மொட்டைல். ஃபீமேல் வில் பி ஆஃப் பிகர் சைஸ் பட் இட் வில் பி நான் மொட்டைல். ஓகே. அதுக்கப்புறம் வேற என்ன? ஹோமோஸ்போரஸ் அண்ட் ஹெட்ரோஸ்போரஸ்னா என்னது? ஹோமோஸ்போரஸ்ல சேம் டைப் ஆஃப் ஸ்போர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் போத் ஆர் டிப்ளாய்டு ஆர் ஹாப்ளாய்டு அந்த மாதிரி. ஓகே. ஹெட்ரோஸ்போரஸ்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ். ஓகே. அடுத்து வந்து ஸ்போரோஃபைட். ஸ்போரோஃபைட்னா எதை ரெஃபர் பண்றோம்? இந்த டிப்ளாய்ட் ஸ்டேஜ் தான் வந்து நம்ம ஸ்போரோஃபைட்னு சொல்றோம். ஸ்போரோஃபைட்ஸ் எங்க இருந்து வருது? ஸ்போரோஃபைட்ஸ் வந்து கெமிட்டோஃபைட் ஸ்டேஜ்ல இருந்து தான் வருது. கெமிட்டோஃபைட் ஸ்டேஜ் வந்து எப்படி டிவைட் ஆகுது? மைட்டோட்டிக் டிவிஷன்ல டிவைட் ஆகுது. அதுக்கப்புறம் இட் இஸ் கிவிங் யூ த ஸ்போரோஃபைட் ஸ்டேஜ் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். ஓகே. So gametophyte is the haploid stage and sporophyte is the diploid stage. Okay. Sporangia apna another. Sporangia are sac-like structures which contain the sporophylls. Okay. Sac-like structures or capsule-like structures which contain the sporophylls. Sporangia எதுல இருக்கு? Sporophylls-ல இருக்கு. Sporophylls எப்படி இருக்கும்? They are leaf-like structures, leaves bearing the sporangia. Okay. Those are known as sporophylls. The sporophylls are contained in strobili or cones. Okay. So sporophylls வந்து ரெண்டு டைப்பா இருக்கலாம், microsporophylls and megasporophylls, based on what type of a sporophyte it is carrying. Okay. அடுத்து வந்து ஆர்கிகோனியா. ஆர்கிகோனியா வந்து ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனை வந்து டெனோட் பண்றாங்க. ஆந்த்ரிடியம் வந்து மேல் செக்ஸ் ஆர்கனை டெனோட் பண்றாங்க. ஓகே. இப்போ கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்ஸ் எப்படி பண்றாங்க? பேஸ்ட் ஆன் மூணு விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து சைட்டோடாக்ஸானமி. சைட்டோடாக்ஸானமினா என்னது? ஸ்டடி ஆஃப் யோர் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர், நம்பர், ஃபங்க்ஷன் அதெல்லாம். அதுக்கப்புறம் கீமோடாக்ஸானமி. கீமோடாக்ஸானமி எதை ஸ்டடி பண்ணுது? கெமிக்கல் கான்ஸ்டிட்யூயன்ஸ் ஆஃப் யோர் பிளான்ஸ். கடைசியா நியூமெரிக்கல் டாக்ஸானமி. நியூமெரிக்கல் டாக்ஸானமி வந்து உங்களோட அப்சர்வபிள் கேரக்டர்ஸ் வந்து நம்பர்ஸா ரெப்ரசென்ட் பண்ணி கிளாசிஃபை பண்ணுது. ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு கிளாசிஃபிகேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆல்கே, அதுக்கப்புறம் பிரையோஃபைட்ஸ், ஸ்டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் நம்ம இதில் இந்த சாப்டர்ல பார்க்க மாட்டோம். நம்ம ஃப்ளவரிங் பிளான்ஸ் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆல்கே. ஆல்கேல வந்து த மெயின் பிளான்ட் பாடி இஸ் அ கெமிட்டோஃபைட். அது மேலே வந்து ஒரு ஸ்போரோஃபைட் இருக்கும். ஸோ பேசிக்லி ஏன் மெயின் பிளான்ட் பாடி கெமிட்டோஃபைட்னா என்ன சொல்ல வராங்கன்னா, த ஸ்போரோஃபைட் இஸ் டிரைவிங் நியூட்ரிஷன் ஃப்ரம் த கெமிட்டோஃபைட். ஓகே. So most of the main plant body is gametophyte. So most of their life cycle they will be in the gametophytic stage. Okay. அடுத்து வந்து reproduction. Reproduction வந்து மூணு டைப்ல நடக்குது. வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ்னா என்னது? வெஜிடேட்டிவ் கேரக்டர்னா பேசிக்கலி தி அப்சர்வபிள் கேரக்டர்ஸ் தான் வெஜிடேட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் ரூட்ஸ், ஸ்டெம், லீவ்ஸ், ஹேபிட்டாட் இதெல்லாம் வந்து வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ். So vegetative reproduction is by fragmentation. Asexual reproduction எப்படி? Through spore formation. எப்படி? Commonly through zoospores. Okay. Sexual reproduction எப்படி? மூணு விதத்துல நடக்குது. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஐசோகெமஸ், அனைசோகெமஸ் அண்ட் ஊகெமஸ். ஒன்னானத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்கேல வந்து மூணு டைப் இருக்கு. குளோரோஃபைக்கே, ரோடோஃபைக்கே அண்ட் தியோஃபைக்கே. ஸோ மூணும் வந்து எதுல மாறும்? பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் தட் இஸ் பிரசன்ட். சி ஆல்கேல குளோரோஃபில் இருக்குன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். வாட் டைப் ஆஃப் குளோரோஃபில் இஸ் பிரசன்ட்? த குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் இஸ் டிஃபரிங் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்கே. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், த டைப் ஆஃப் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் தட் இஸ் ஸ்டோர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் குளோரோஃபைக்கேல ஸ்டார்ச், ரோடோஃபைக்கேல ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச், and Phaeophycalla, laminarin, mannitol and sorbitol. So the type of
reserve food material, the type of chlorophyll pigment that is present. These are all very important. And the type of sexual reproduction. இப்போ நம்ம ஆல்கேல யூஸ்வலி 3 டைப் அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு டைப்லேயும் வந்து வாட் டைப் ஆஃப் செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ரோடோஃபைக்கேல ஒன்லி ஊகெமி இஸ் சீன். ஊகெமினா என்னது? ஸ்மால் மொட்டைல் மேல் ஸ்பெர்ம்ஸ் அண்ட் லார்ஜர் ஃபீமேல் கெமேட். ஓகே, நான் மொட்டைல் ஃபீமேல் கெமேட். Pheophycala, all 3 types. Pheophyca and Chlorophycala, all 3 types of sexual reproduction is seen, but Rhodophycala only oogamys. Okay. So the differences between the 3 types and their economic importance, all these are very important. அடுத்து வந்து bryophytes. So bryophytes ல வந்து என்ன ஒரு விஷயம், both Antheridia and Archegonia both are present. Okay, both the male and the female sex organs both are present. ஸோ இப்போ என்ன நடக்குது, ஹாப்ளாய்ட் கெமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ் இருக்கு, அதே மாதிரி டிப்ளாய்ட் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் இருக்கு. ரெண்டுமே தே ஆர் ஆல்டர்னேட்டிங் வித் ஒன் அனதர். ஸோ இந்த ஸ்போரோஃபைட் வந்து இட் வில் பி பிரசன்ட் ஆன் டாப் ஆஃப் த கெமிட்டோஃபைட் லைக் அ பாரசைட் அண்ட் இட் இஸ் டிரைவிங் நியூட்ரிஷன் ஃப்ரம் த கெமிட்டோஃபைட். ஓகே, அது ஒரு விஷயம். அண்ட் ஸோ ஆந்த்ரிடியம்ல இருந்து ஆந்த்ரிடியால இருந்து ஆந்த்ரோசாய்ட்ஸ் ஆர் பீயிங் ரிலீஸ்ட். ஓகே, தே ஆர் பீயிங் பாலினேட்டட் அண்ட் when they come in contact with ஆர்கிகோனியா என்ன ஆகுது, ஃபர்டிலைசேஷன் நடக்குது. ஓகே, ஃபர்டிலைசேஷன் நடந்து ஜைகோட் ஃபார்மேஷன் நடக்குது. ஆனால் ஜைகோட் வந்து உடனே வந்து ரிடக்ஷனல் டிவிஷன் அண்டர்கோ பண்ணாது. இன்ஸ்டெட் ஜைகோட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்போரோஃபைட் ஸ்டேஜுக்கு போகுது. ஓகே, ஸோ ஆந்த்ரிடியால இருந்து ஆந்த்ரிடியம் இஸ் பீங் ஆந்த்ரோசாய்ட்ஸ் ஆர் பீங் ரிலீஸ், ஃபர்டிலைசேஷன் நடக்குது, ஜைகோட் இஸ் பீங் ஃபார்ம். ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, இட் இஸ் டிவைடிங் டு ஃபார்ம் த ஸ்போரோஃபைட்டிக் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்போரோஃபைட்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தா 3 டிஸ்டிங்க்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஃபுட், செட்டா அண்ட் கேப்சூல். ஸோ உங்களோட ஃபுட் அண்ட் செட்டா வில் கன்ஸ்டிடியூட் யுவர் ஸ்போரோஃபைட் அண்ட் த மெயின் ஆக்சிஸ் ஆர் யுவர் கேப்சூல் இஸ் யுவர் கெமிட்டோஃபைட். ஸோ கெமிட்டோஃபைட்டுக்கு மேலே தான் வந்து ஸ்போரோஃபைட் இஸ் க்ரோயிங் அண்ட் இட் இஸ் டிரைவிங் நியூட்ரிஷன். ஓகே, so the sporangium is divided into foot, seta, the sporophyte and the capsule. Okay, so bryophytes மூணா பிரிக்கிறோம். liverworts, hornworts and mosses மூணா பிரிக்கிறோம். so இந்த மூணையும் வந்து based on what are we differentiating, based on the type of asexual reproduction. so இப்போ asexual reproduction பாத்தீங்கன்னா liverwortsல gemme is being seen. அதாவது hornwortsல வந்து only fragmentation, they divide asexually only by fragmentation. இதே bryopsidaல along with fragmentation budding is also seen. Okay, so examples under each of these types வந்து படிச்சுக்கோங்க, especially diagrams. for example funaria ஓட diagram under mosses, funaria ஓட diagram is very important. அங்க வந்து capsule, seta, leaves ஓட clear distinguishing என்ன சொல்றது diagram கொடுத்திருக்காங்க. so the diagrams are very important. அதே மாதிரி bryophytaல வந்து they lack vascular tissues. vascular tissue-னா என்னது, xylem, phloem, any conducting tissues. okay, so those are your vascular tissues, conducting water or nutrients, roots to the different parts அந்த மாதிரி. so இங்க வந்து they lack vascular tissues. okay, bryophytes வந்து amphibians of plant kingdom னு கூப்பிடுவாங்க. okay, so fertilization க்கு அப்புறம் zygote ஃபார்ம் ஆகுது. anthrozoids are traveling and reaching the archegonium. fertilization நடக்குது. zygotல இருந்து ஸ்போரோஃபைட் ஸ்டேஜுக்கு போகுது. ஸ்போரோஃபைட்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் வந்து will be developed to give you the gametophyte. gametophyteல இருந்து again என்ன சொல்றது female male sexual organs, anthrozoids are being developed and then the cycle continues. okay, sporophytic and gametophytic stage ரெண்டு ஸ்டேஜும் இருக்கு. ஓகே, அடுத்து வந்து pteridophytes. pteridophytesல வந்து மெயின் பிளான்ட் பாடி இஸ் ஸ்போரோஃபைட். ஓகே, bryophytesல வந்து algae வந்து மெயின் பிளான்ட் பாடி கெமிட்டோஃபைட் பார்த்தோம். இங்க pteridophytesல வந்து மெயின் பிளான்ட் பாடி இஸ் ஸ்போரோஃபைட் ஸ்டேஜ். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஸ்போரோஃபைட்ஸ் ஆர் கண்டெய்ன்ட் இன் sporangia. ஓகே, and this sporangia வந்து எப்படி இருக்கும், sac like or capsule structure இருக்கும். and the sporangia is contained in sporophylls. sporophylls are basically leaves bearing the sporangia. Sporophylls are again contained in strobili or cones in distinct compact structures. Sporophylls are contained in distinct compact structures called
strobili or cones. Okay. So in the இடத்துல வந்து they have well differentiated vascular tissues. எதுல pteridophytes they have well developed, well differentiated vascular tissue. அதாவது xylem, phloem and all these conducting tissues are present in pteridophytes. Okay. So அடுத்து வந்து இப்போ spores வந்து germinate ஆகுது and they give rise to photosynthetic thalloid gametophytes called prothallus. So இந்த இடத்துல gametophyte is in the form of thallus, prothallus. Okay. So gametophyte is in the form of prothallus. இங்க இருக்கு பாருங்க. Photosynthetic gametophyte is in the form of prothallus and gametophyte is in the haploid stage. ஞாபகம் வச்சுக்கோங்க. So இந்த gametophyte or prothallus ல இருந்து என்ன originate ஆகுது? Male and female sex organs originate ஆகுது. நம்ம bryophyte-ஆலயும் பார்த்தோம். Gametophyte ல இருந்து என்ன originate ஆகுது? Male and female sex organs. Antheridia ல இருந்து anthrozoids வந்து போய் ஆர்கிகோனியா ரீச் பண்ணது ஃபர்டிலைசேஷன். அதே மாதிரி இந்த இடத்துலயும் வந்து கெமிட்டோஃபைட்ல இருந்து உங்களுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் டெவலப் ஆகுது, அதாவது ஆர்கிகோனியா அண்ட் ஆந்த்ரிடியா. ஸோ இங்கே வந்து த மேஜர் டைப் ஆஃப் பாலினேஷன் ஃபார் தி ஆந்த்ரோசாய்ட்ஸ் வந்து வாட்டர் ஃபார் டெரிடோஃபைட்ஸ் பிகாஸ் தே ஆர் அக்வாட்டிக் இல்லையா, பிகாஸ் தே ஆர் அக்வாட்டிக். ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஸோ டெரிடோஃபைட்ஸ் கேன் பி ஈதர் ஹோமோஸ்போரஸ் or heterosporous. Okay. So ரெண்டு type of heterosporousல வந்து ரெண்டு type of spores being produced. One is the macrospores and one more is the microspores. Okay. இதே homosporousல only one type of spore is produced, which are all similar to each other. So என்ன ஆகுது, மேல் கெமீட் ஆந்த்ரோசாய்ட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகுது, ஆர்கிகோனியம் ரீச் ஆகுது, ஆர்கிகோனியம்ல எக் இருக்கு, எக்ல ஃபியூஸ் ஆகி ஜைகோட் கொடுக்குது. ஜைகோட் என்ன பண்ணும், it will give rise to a well differentiated sporophyte. Zygote, so anthrozoids, egg fusion, fertilization, zygote, sporophyte, spores, haploids, diploid sporophyte, spores, and then gametophyte. Diploids, diploid sporophyte, haploid spores. Spores la irundhu gametophyte, gametophyte will give rise to male and female sex organs. Male and female sex organs la irundhu ungaloda gametes, adhaadu anthrozoids and egg traveling fertile இந்த சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகும். ஓகே, கிளியரா? அடுத்து வந்து ஜிம்னோஸ்பெர்ம்ஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு டைப் அடியில் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்ரோஸ்போரஸ் எக்ஸாம்பிள்ஸ், ஹோமோஸ்போரஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஹோமோஸ்போரஸ் ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ற டெரிடோஃபைட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னது சீட் ஹேபிட்டா? அதை பாருங்க. So once fertilization நடந்தோன்னா zygote development is happening within the young embryo. Okay, I mean the young embryo is developing within the female gametophyte. Okay, so female gametophyte குள்ள zygote development நடக்குது and that zygote development will lead to the formation of sporophyte. Okay. So in the megaspores and microspores are being produced. இல்லையா? So megaspores and microspores are produced. Heterosporousல வந்து பார்த்தோம் ரெண்டு டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் are being produced. இது megaspores and microspores. So இந்த ரெண்டுமே வந்து are produced in separate megasporangia and microsporangia, which will ultimately lead in the megasporangia and microsporangia are enclosed in structures called sporocarps. So இந்த sporocarps குள்ள megasporangia and microsporangia இருக்கு. இந்த ஒன்னொன்னுக்குள்ள spore formation is happening. Sporangia பார்த்தோம் இல்லையா, sac like or capsule like structures, அதுக்குள்ள என்ன நடக்குது, sporophytes are present இல்லையா, அதாவது sporophyteல இருந்து spores are being produced. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஸ்பொராஞ்சியாக்குள்ள நடக்குது. மைக்ரோஸ்பொராஞ்சியாக்குள்ள மைக்ரோஸ்போர்ஸ், மெகாஸ்பொராஞ்சியாக்குள்ள மெகாஸ்போர்ஸ் are being produced. So இந்த sporangia are contained in enclosed bodies called sporocarps. And in the sporocarps எல்லாமே வந்து it will be present in a leaf like structures called sporophylls. Okay, so அந்த இது உங்களுக்கு கிளியர்ல ஸ்டார்டிங்லயே நம்ம பார்த்துட்டோம்.
இங்க முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து வாட் இஸ் த மெயின் டைப் ஆஃப் ஸ்போர், வாட் இஸ் த மெயின் பிளான்ட் பாடி, சைக்கிள் எந்த டைரக்ஷன்ல போகுது, வாட் டைப் ஆஃப் அ பாலினேஷன் இஸ் சீன். Okay, these are very important things and examples, and what type of spores are being, like for example, is it homosporous, heterosporous. So இந்த விஷயம் எல்லாம் ரொம்ப முக்கியம், and examples ரொம்ப முக்கியம், and ஒரு விஷயம் வந்து again seed habit is also very important, and basically the organization is very important. So எங்க இருந்து ஆரம்பிக்குது, spores are being produced by the sporophylls. Sporophylls are contained in the sporangia, sporocarps, and then which is being present in a leaf-like structure called the sporophylls. And then sporophylls are contained in compact structures called strobili or cones. So on the organization be clear. Okay, இப்போ pteridophytes are vascular எல்லாம் பார்த்தாச்சு. Bryophytes-க்கும் pteridophytes-க்கும் மெயின் வித்தியாசம் வந்து the vascular presence and absence of vascular tissues. அடுத்து வந்து gymnosperms. Gymnospermsல வந்து they are quite similar to your angiosperms except for the fact that sperms are naked. Naked sperms என்னது, they are not enclosed within a fruit or ovary or any covering. So அதுக்கு பேர் தான் வந்து naked seeds ன்னு சொல்லுவாங்க. Naked seeds na இப்போ usually நம்ம angiosperms பார்த்தோம் இல்லையா, seeds will be enclosed in a fruit like structure or some covering will be there. Okay, so இந்த இடத்துல வந்து there are no coverings, so the seeds are naked. So இங்க வந்து they are heterosporous. So heterosporous na என்னது, they produce both the haploid microspores and the megaspores. Okay, both the type of spores are being produced, so they are heterosporous. So you can வந்து mycorrhiza or coralloid roots are being produced. So mycorrhiza na என்னது, along with fungal associations. Okay, it's a symbiotic system நாம பார்த்தோம். Coralloid roots na அதே association with cyanobacteria. Okay, instead of fungi it is cyanobacteria. So common ஆன function இது ரெண்டுக்கும் என்னன்னா to fix N2. Okay, N2 fixation is the common thing. Heterosporous பார்த்தோம், micro and megaspores ரெண்டுமே produce. அதே தான் பாடி ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும், ஸ்போர்ஸ் வந்து எங்க இருக்கும், ஸ்பொராஞ்சியால ப்ரொடியூஸ் ஆகுது. ஸ்பொராஞ்சியா ஆர் லொகேட்டட் இன் ஸ்போரோஃபில்ஸ், ஸ்போரோஃபில்ஸ் வந்து ஸ்ட்ரோபிலை அண்ட் கோன்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க வந்து the ஸ்ட்ரோபிலை அண்ட் கோன்ஸ் கேன் பி either மேல் ஆர் ஃபீமேல் ஸ்ட்ரோபிலை. மேல் ஸ்ட்ரோபிலையை நம்ம மைக்ரோ ஸ்பொராஞ்சியேட்னு கூப்பிடுவோம், ஃபீமேல் ஸ்ட்ரோபிலையை மெகா ஸ்பொராஞ்சியேட்னு கூப்பிடுவோம். ஓகே, ஸோ ஆனால் இங்கே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, செக்ஸ் ஆர்கன்ஸ்னு பார்த்தா only the female sex organs is arising. Male sex organs is not produced, only the female sex organ is there. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, archegonium is present ஆனால் antheridium is absent. Okay, archegonia is present ஆனால் antheridium is absent. Male sex organ is missing, only the female sex organ is present. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து மேல் அண்ட் ஃபீமேல் கெமிட்டோஃபைட்ஸ் do not have independent free living existence அப்படின்றாங்க. இந்த டேர்ம்ல என்ன சொல்றாங்க, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் கெமிட்டோஃபைட் இஸ் என்ன சொல்றது, கெமிட்டோஃபைட் இஸ் இன் அ ஃப்ரீ லிவிங் ஸ்டேட். இட் இஸ் லுக்கிங் ஆஃப்டர் இட்ஸ் ஓன் நியூட்ரிஷனல் நீட்ஸ். இல்லையா, கெமிட்டோஃபைட் இஸ் லுக்கிங் ஆஃப்டர் இட்ஸ் ஓன் நியூட்ரிஷனல் நீட்ஸ், இட்ஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் எனி அதர் ஃபார் நியூட்ரிஷன். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா they remain within the sporangia and it is deriving nutrition and its requirements from the sporangia, okay. So the sporangia are, so the sporophytes are located within the sporangia, and the male and female gametophytes are also remain within the sporangia and it is deriving nutritional requirements from the sporangia. Okay, so they are not free living. Male and female gametophyte are not free living. So mode of pollination எப்படி நடக்குது, it is being wind pollinated. Okay, major form of pollination is wind pollination when it comes to gymnosperms. Wind pollination எப்படி air currents வந்து carry பண்ணுது, air currents வந்து microsporangium carry பண்ணுது. Okay, pollen grains which is released from the microsporangium is carried by the air currents. அதுக்கப்புறம் என்ன ஆகும், மெகாஸ்போரோஃபில்ஸ்ல வந்து ovules இருக்கு இல்லையா, so opening of the ovules born on the megasporophylls. So megasporophylls la irundhu, megasporophylls na enadhu, the leaf like structures. So adula vandu ovules irukku, ovules vandu
ஓப்பனிங் ஆஃப் த ஓவியூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் உங்களோட மைக்ரோஸ்போர்ஸ் போய் டெபாசிட் ஆகுது. ஏர் கரண்ட்ஸ் ஆர் கேரிங் தீஸ் pollen grains coming from the microsporangium and it is depositing it in the opening of the ovule present on the megasporophyll. ஸோ அப்படி இருக்கும்போது விண்ட் பாலினேஷன் நடக்குது, ஃபர்டிலைசேஷன் நடக்குது. ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் என்ன நடக்குது, ஜைகோட் ஃபார்மேஷன் நடக்குது. ஜைகோட் வந்து எம்ப்ரையோ டெவலப் ஆகுது and then ovules into seeds. Okay, so the ovules are developing into the seeds and the zygote is developing into the embryo. Okay, embryo and seeds. So examples of gymnosperms படிச்சு வச்சுக்கோங்க. Examples are Cycas, Pinus, Ginkgo, Cedrus, Neetum. இந்த சாப்டர் வந்து பார்க்கறதுக்கு தான் பேராகிராஃபா பெருசா கொடுத்துருக்காங்க. பட் ஃபண்டமெண்டலி த பிரின்சிபல் இஸ் சேம். த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் சிமிலர். ஒன்று ரெண்டு டிஃப்ரென்சஸ் மட்டும் இருக்கும் ஃப்ரம் ஒன் அனதர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்கும், இந்த இடத்துல இருக்காது. இந்த இடத்துல போத் த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கும், இந்த இடத்துல இருக்காது. இந்த இடத்துல வந்து the major plant body will be a gametophyte, இந்த இடத்துல ஸ்போரோஃபைட்டா இருக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் தான் இருக்கும். மற்றபடி the overall arrangement will be the same. அந்த ஓவரால் அரேஞ்ச்மெண்ட் என்னது, ஸ்போர் ப்ரொடக்ஷன், ஸ்போரோஃபைட்ஸ் எங்க இருக்கு, ஸ்பொராஞ்சியால இருக்கு, ஸ்பொராஞ்சியா எங்க இருக்கு, ஸ்போரோஃபில்ஸ்ல இருக்கு, ஸ்போரோஃபில்ஸ் எங்க இருக்கு, ஸ்ட்ரோபிலை ஆர் கோன்ஸ்ல இருக்கு. ஸோ த பேசிக் அரேஞ்ச்மெண்ட் வில் பி த சேம். ஓகே, நேக்கட் சீட்ஸ்னா என்ன, அங்கங்கே டெர்மினாலஜிஸோட மீனிங் தெரிஞ்சுக்கிட்டா திஸ் சாப்டர் இஸ் வெரி ஈஸி. அதனால தான் இந்த சாப்டர் நடத்துறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸோட மீனிங்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சோம். ஓகே, ஸோ அகைன் மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்ட்ரோபிலையோட நேம்ஸ் மெகாஸ்பொராஞ்சியேட், மைக்ரோஸ்பொராஞ்சியேட். ஸோ இந்த டெர்மினாலஜிஸோட மீனிங்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த சாப்டர் படிச்சா இட் இஸ் வெரி ஈஸி. ஓகே, ஜஸ்ட் தட் எக்ஸாம்பிள்ஸை மட்டும் ஞாபகம். ஓகே, யூ ஷுட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை த எக்ஸாம்பிள். So certain important gymnosperms, for example, Ginkgo, Neetum, Cycas. So இந்த மூணு பிளான்ஸோட டயக்ராம்ஸ் given in your NCERT வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கும். ஓகே, டயக்ராம் கொடுத்துருவாங்க. ஸோ அது என்ன கிளாசிஃபிகேஷனில் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை. ஓகே, ஓகே, ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸில் டபுள் ஃபர்டிலைசேஷன் நடக்குது. டபுள் ஃபர்டிலைசேஷன் இஸ் அ யூனிக் ஈவென்ட் டு ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ். ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம ஃப்ளவரிங் பிளான்ஸில் பார்ப்போம். அடுத்து வந்து ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைஃப் சைக்கிள்ஸ் இருக்கு. ஹாப்ளான்டிக், டிப்ளான்டிக் அண்ட் ஹாப்ளோடிப்ளான்டிக் மூணு டைப் இருக்கு. ஸோ ஹாப்ளான்டிக்ல த கெமிட்டோஃபைட் ஃபார்ம்ஸ் த மேஜர் சைக்கிள். இட் ஃபார்ம்ஸ் த மேஜர் பார்ட் ஆஃப் த லைஃப் சைக்கிள். டிப்ளான்டிக்ல ஸ்போரோஃபைட் ஃபார்ம்ஸ் த மேஜர் பார்ட் ஆஃப் த லைஃப் சைக்கிள். ஏன் அந்த டிப்ளான்டிக்னு சொல்றாங்க, டிப்ளாய்டு ஸ்டேஜ். ஸ்போரோஃபைட் இஸ் த டிப்ளாய்ட் ஸ்டேஜ். ஸோ அதை டிப்ளான்டிக்னு சொல்றோம். ஹாப்ளான்டிக்னு ஏன் சொல்றோம், பிகாஸ் gametophyte is in the haploid stage. So major life cycle is occupied by the gametophyte, haploid stage. Haplodiploidicல வந்து having equal importance. Okay, so usually gametogenesisல வந்து meiosis follow பண்ணுது. So sporophytes வந்து spore formation பண்ணும்போது it undergoes meiotic division to give you the spores. ஏன்னா sporophyte to ஸ்போரோஃபைட் டு ஸ்போர் ஃபார்மேஷன் நடக்கும்போது என்ன ஆகுது, டிப்ளாய்டி half ஆகுது இல்லையா. டிப்ளாய்டு இஸ் பிகமிங் ஹாப்ளாய்ட் செல். ஸோ இந்த இடத்துல வந்து meiotic division நடக்குது. Okay, to produce the spores, the spores will develop to form the gametophyte. Okay, and the gametophyte is haploid. அதுக்கப்புறம் கெமிட்டோஜெனிசிஸ் வந்து சிங்கமி மூலியமா ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. ஜைகோட் ஃபார்மேஷன் வந்து என்ன ஆகுது, ஜைகோட் ஃபார்மேஷன் அப்போ the ploidy is restored. Okay, so male and female spores, கெமிட்டோஃபைட்ல இருந்து உங்களுக்கு ஆந்த்ரிடியம் அண்ட் ஆர்கிகோனியா மூலியமா ஆந்த்ரோசாய்ட்ஸ் அண்ட் எக் டெவலப் ஆகுது. ஸோ இதெல்லாம் ஹாப்ளாய்டா இருக்கு, ஹாப்ளாய்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. அண்ட் when they fertilize, when fertilization occurs and zygote formation நடக்குது, zygote formation நடக்கிறப்போ diploid stage is restored. ஃபர்டிலைசேஷன் மூலியமா ஜைகோட்ல இந்த 2n ஸ்டேஜஸ் ரீஸ்டோர்ட். ஸோ ஜைகோட் ஸ்டேஜ்ல இருந்து திருப்பி என்ன ஆகும், ஸ்போரோஃபைட்டிக் ஸ்டேஜுக்கு டெவலப்மெண்ட் நடக்கும்.
ஜைகோட்ல இருந்து திருப்பி ஸ்போரோஃபைட்டிக் ஸ்டேஜ் டெவலப். ஸோ இது வந்து இந்த இடத்துல மைட்டாசிஸ். ஓகே ஓகே, இந்த சாப்டர்ல எதுவும் டவுட் இருக்கா? ரொம்ப ஈஸியான சாப்டர், பார்க்கறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த டெர்மினாலஜிஸ் யூஸ். டெர்மினாலஜிஸோட மீனிங் தெரிஞ்சுன்னா இந்த சாப்டர் இஸ் வெரி ஈஸி. எல்லா இந்த பிளான்ட் கிங்டம்ல வந்து எல்லா டிவிஷன்ஸ்லயும் வந்து ஒரு சிமிலரான ஒரு பேட்டர்ன் நீங்க அப்சர்வ் பண்ணுவீங்க. சில மைனர் டிஃபரன்சஸ் இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இன்னும் இது டயக்ராம்ஸையும் வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஓகே, இந்த டயக்ராம் வந்து என்ன பிளான்ஸ், எந்த பிளான்ட்டை சொல்றாங்க, அது எந்த டிவிஷனுக்கு அடியில் வருது அப்படின்றது தெரியும். மற்றபடி திஸ் சாப்டர் இஸ் வெரி ஈஸி. ஓகே, எதுவும் டவுட்ஸ் இருக்கா ஆன்லைன்ல? சாப்டர் இஸ் வெரி ஈஸி. இது நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல யூ கேன் எக்ஸ்பெக்ட் எனிவே பிட்வீன் 1 to 3 கொஸ்டின்ஸ். ஓகே, கம்பல்சரியா 1 கொஸ்டின் கேட்பாங்க. 1 to 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, முக்கியமா இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்கே இருக்கு இல்லையா, ப்ளூ ஆல்கே, கிரீன் ஆல்கே, சாரி ரெட் ரோடோஃபைக்கே, ஃபியோஃபைக்கே அண்ட் குளோரோஃபைக்கே. ஸோ அந்த இதுக்கு நடுவில் வாட் டைப் ஆஃப் குளோரோஃபில் பிக்மெண்ட், வாட் டைப் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல், ஃபுட் ரிசர்வ் மெட்டீரியல், அண்ட் தென் what type of economic importance those three have, those are very important. So for example, which algae contains mannitol as a reserve food material அப்படின்னு கேட்டுட்டு சும்மா ரோடோஃபைக்கு குளோரோஃபைக்கு அப்படி கேட்க மாட்டாங்க, எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டைப்புக்கு அடியில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சாதான் யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் த கொஸ்டின். ஓகே, அதில் ஒரு ஆப்ஷன் மட்டும் ரோடோஃபைக்கோட எக்ஸாம்பிளா கொடுக்கலாம். ஸோ யூ ஷுட் நோ த எக்ஸாம்பிள்ஸ் அண்டர் ஈச் டைப். ஓகே, அப்பதான் யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் த கொஸ்டின். ஸோ த கேரக்டர்ஸ் அலாங் வித் த எக்ஸாம்பிள்ஸ் படிச்சாதான் யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் த கொஸ்டின். கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி வந்து ஃப்ரம் ஆல்கே தே வில் பி ஆஸ்கிங். ஓகே, ஆல்கேக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ ஆல்கேல இருந்து படிக்க ஆரம்பிங்க. ஓகே, ஒரு 5-10 மினிட்ஸ்ல லோகோமோஷன் ஆரம்பிப்போம்.
ஓகே, லோகோமோஷன் சாப்டர் ஆரம்பிக்கலாமா? கொஞ்சம் நிறைய இருக்கு டிஸ்கஸ் பண்ண, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நடத்துறோம். இந்த சாப்டர்ல முக்கியமா 3 விஷயம் கவர் பண்ண போறோம். ஒன் இஸ் யுவர் மசில்ஸ். வித் ரெஸ்பெக்ட் டு மசில்ஸ் நம்ம என்னென்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர், sliding filament theory. Sliding filament theory is very important. Sliding filament theory மூலமா contraction expansion of voluntary muscles எப்படி நடக்குதுன்றத பார்க்க போறோம். அடுத்து skeletal system. So skeletal systemல different types of for example நம்ம இதை usually axial and appendicular skeleton ரெண்டா பிரிக்கிறோம். ஸோ இதில் இந்த skeletal systemல how many number of bones are there, each partல எத்தனை bones, calculation அதெல்லாம் பார்க்க போறோம். ஓகே, அடுத்து joints. Neat point of viewல the joints are very important. Yeah, joints are very important. Joints ஓட examples இதை பேஸ் பண்ணி நிறைய questions கேட்பாங்க. After that sliding filament theory is very important. Okay, so sliding filament theory and joints 3 விஷயத்துல இருந்து படிக்க ஆரம்பிக்கணும். Joints and sliding filament theory ரெண்டுலயும் ஃபர்ஸ்ட் தரவா இருக்கும். ஓகே, the chapter these two are very important. ஃபர்ஸ்ட் மசில்ஸ்க்கு போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் பார்ப்போம். ஸோ டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் அமீபாய்ட் மூவ்மெண்ட் இருக்கு, சீலியரி மூவ்மெண்ட், ஃபிளஜெல்லார் மூவ்மெண்ட்ஸ், மஸ்குலர் மூவ்மெண்ட். ஸோ பேர்லயே இருக்கு வாட் ஆர் த பார்ட்ஸ் இன்வால்வ்ட் இன் தீஸ் டைப் ஆஃப் மூவ்மெண்ட், வாட் இஸ் ஹெல்பிங் இன் லோகோமோஷன். சீலியரி மூவ்மெண்ட்ல சீலியா projections called short hair like projections called cilia is helping in the locomotion. For example, நம்ம ஹியூமன் பாடியிலேயே ஓவிடக்ட்ல மூவ்மெண்ட் ஆஃப் த ஓவாக்கு அங்கேயும் சீலியரி எபித்தீலியம் இருக்கு இல்லையா, ciliary epithelium இருக்கு. So those ciliary epithelium is helping in movement. Amoeboid movement is seen in amoeba. Amoeboid movement is seen in amoeba. So அதுல false feet or pseudopodia மூலமா it is moving. அதே மாதிரி WBCs and macrophages also show pseudopodial movement. Okay, ciliary movement நம்ம ஹியூமன் பாடியில ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் மாதிரியே ஃபீமேல் இதுல ஓவிடக்ட் இந்த இடங்கள்ல எல்லாம் சீலியரி எபித்தீலியம் இஸ் சீன் இஸ் ஃபவுண்ட் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ அடுத்து ஃபிளஜெல்லார் மூவ்மெண்ட். ஃபர்ஸ்ட் அமீபாய்ட் மூவ்மெண்ட், செகண்ட் சீலியரி மூவ்மெண்ட், தேர்ட் ஃபிளஜெல்லார் மூவ்மெண்ட். ஃபிளஜெல்லார் மூவ்மெண்ட் யூஸ்வலி it helps. flagella na என்னது? hair like projection, again long hair like projection. so இது என்ன ஹெல்ப் பண்ணுது? swimming of spermatozoa. spermatozoic tail பாத்தீங்கன்னா it is exhibiting a flagellar movement. sperm is exhibiting a flagellar movement. it has a tail, so it helps in swimming of spermatozoa, maintenance of the water current, and canal system in sponges. இங்கெல்லாம் flagellar movement is seen. கடைசியா மஸ்குலார் மூவ்மெண்ட். ஸோ மஸ்குலார் மூவ்மெண்ட்டை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கு அடியில் தான் நம்ம ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி பார்க்க போகிறோம். ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு மசில்ஸ் ஆர் கண்ட்ராக்டட் அண்ட் எக்ஸ்பேண்டட். ஓகே, கண்ட்ராக்ஷன், ரிலாக்ஸேஷன். ஸோ அதை பற்றி ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அகெயின் மசில் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரையேட்டட்
striated muscles are voluntary muscles or skeletal muscles. இன்னொன்று வந்து smooth muscles are non-striated. Okay. இந்த striations, இந்த striated appearanceக்கு வந்து ஏன் யார் காரணம்? Because of the presence of two important proteins called actin and myosin. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். The striated or stripped appearance, striated and stripped appearance காரணம் வந்து two proteins, actin and myosin. அதுன்னு நம்ம டீடைலா பார்ப்போம். So striated muscles வந்து voluntary. What type of appearance? Stripped appearance. Where are they found? Usually found in muscles of your hind limbs, forelimbs, body wall. எங்கெங்கெல்லாம் voluntary control இருக்கோ அங்கெல்லாம் striated muscles இருக்கு. அடுத்து வந்து smooth muscles are your involuntary. So they are found in muscles which are not under our control. இதுக்கு ஒரு exception இருக்கு. Those are your cardiac muscles. So cardiac musclesல என்ன எப்படி இருக்கும்? Cardiac muscles are involuntary. It's not under our control, but still it is striated. நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன்லையும் படிச்சிருக்கோம் ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சரில். ஸோ இன்டர்கலேட்டட் டிஸ்க்ஸ் இருக்குன்னு படிச்சிருக்கோமா? இந்த இன்டர்கலேட்டட் டிஸ்க் வந்து என்ன ஹெல்ப் பண்ணும்? இட் ஹெல்ப்ஸ் இன் டிரான்ஸ்ஃபரிங் த வேவ்ஸ். கண்டக்ஷன் நடக்குது இல்லையா? இந்த இன்டர்கலேட்டட் டிஸ்கோட ஃபங்க்ஷன் வந்து இட் பூஸ்ட்ஸ் த கண்ட்ராக்ஷன் வேவ் and permits the wave of muscle contraction to be transmitted from one cardiac fiber to the other. Cardiac muscles especially there are a lot of fibers. Okay, a lot of muscle fibers are present, striated, involuntary, and they never get fatigued. Okay, never get fatigued. Okay, now coming to the important part, which is the structure of your skeletal muscle. ஸ்ட்ரக்சர் ஆஃப் யர் ஸ்கெலிட்டல் மசில் இங்கே ரொம்ப முக்கியம். இப்போ இதுதான் வந்து ஒரு மசில் ஃபைபர்னு வச்சுக்கோங்க. இந்த மசில் ஃபைபர்ல நிறைய பண்டில்ஸ் இருக்கும். ஓகே, நிறைய பண்டில்ஸ் இருக்கும். ஸோ இந்த பண்டில்ஸுக்கு பேரு ஃபாஸ்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஃப்ரெண்ட் பண்டில்ஸ்க்கு பேரு ஃபாஸ்டிகிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபாஸ்டிகிள்ஸ் எல்லாம் ஜாயின் டுகெதர் பை அ கனெக்டிவ் டிஷ்யூ லேயர் கால்ட் fascia. Connected together by fascia. இது fascia என்னது? It is a connective tissue. புரிஞ்சா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த fascicle வந்து எக்ஸாமின் பண்ண போறோம். இந்த fascicle வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணுவோம். இதான் வந்து ஒரு fascicle அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, இந்த fascicleல வந்து நிறைய myofibrils இருக்கும். ஓகே, இந்த fasciclesக்குள்ள நிறைய அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து fasciclesக்குள்ள மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா, கிளைகோப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஓகே, இதை வந்து நம்ம என்ன, இந்த யூனிட்டை வந்து நம்ம என்னன்னு கூப்பிடுவோம்? மயோஃபிப்ரில் ஆர் மயோஃபிலமெண்ட் அப்படின்னு கூப்பிடுவோம். இந்த லேயர் இருக்குல்லையா, அந்த அவுட்டர் கவரிங், திஸ் லேயர் சரௌண்டிங் த மயோஃபிப்ரில், இதை வந்து நம்ம சார்கோலெம்மா அப்படின்னு கூப்பிடுவோம். சார்கோலெம்மா. ஓகே, ஆமா, மயோஃபிப்ரில்ஸ் சரௌண்ட் பண்றது சார்கோலெம்மா. நான் வந்து இந்த இடத்துல இது ஒரு சார்கோலெம்மா, இங்கே சார்கோலெம்மா, இந்த இடத்துல, இந்த இடத்துல, புரியுதா? அப்ப fasciaவோட கவரிங்கா? அதுக்கு இட்ஸ் ஜஸ்ட்
they are joined together by the fascia, the connective tissues covering the fascicles. Okay, each fascicle surround பண்றது sarcolemma, and இதுக்குள்ள sarcolemmaக்குள்ள நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே வந்து sarcoplasm. செல்லுக்கு வெளியே வந்து மெம்பரேன் இருக்கு, பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கு, அது மாதிரி sarcolemma. அதுக்குள்ள சைட்டோபிளாசம்னு சொல்லுவோம் இல்லையா, சைட்டோபிளாசம்னு சொல்லுவோம், அதுதான் வந்து இங்க இருக்கிற sarcoplasm. ஸோ sarcoplasmக்குள்ள என்ன இருக்கு, மைட்டோகாண்ட்ரியா இருக்கு, புரோட்டீன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ இந்த sarcolemmaல வந்து சில இன்வெஜைனேஷன்ஸ் வரும். நம்ம வந்து படிச்சிருக்கோம், நம்மளோட பிளாஸ்மா மெம்பரேன்ல இருந்து நிறைய இன்வெஜைலேஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நிறைய இன்வெஜைனேஷன்ஸ் ஃப்ரம் த பிளாஸ்மா மெம்பரேன் வருது. அதே மாதிரி இந்த இடத்துல sarcolemma லேயர்ல இருந்து சில இன்வெஜைனேஷன்ஸ் வருது. அந்த இன்வெஜைனேஷன்ஸை நம்ம T டிபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒயிட் கலர் sarcolemmaல இருந்து நிறைய இன்வெஜைனேஷன்ஸ் வருது, அதை நம்ம வந்து T டிபியூல்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மயோஃபிப்ரில்ல வந்து நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஈச் மயோஃபிப்ரில் point to be noted, fascicle சரவுண்ட் பண்றது sarcolemma. ஓகே, sarcolemmaக்குள்ள நிறைய மயோஃபிப்ரில்ஸ் இருக்கும். புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ நம்ம வந்து மயோஃபிப்ரிலோட ஸ்ட்ரக்சரை பத்தி பார்க்கலாம். இப்போ இதான் வந்து ஒரு மயோஃபிப்ரில்னா இந்த இடத்துல வந்து இதுதான் வந்து ஒரு மயோஃபிப்ரில் நம்ம வந்து இது பண்றோம். ஸோ மயோஃபிப்ரில்குள்ள இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி அது மேலே ஒட்டிக்கிட்டு நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து உங்களோட சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகே, இஸ் நோன் as a sarcoplasmic reticulum. This is your sarcoplasmic reticulum. ஓகே, இப்போ வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ரெண்டு இம்பார்ட்டன்டான ப்ரோட்டீன்ஸ் இஸ் இன்வால்வ்டுன்னு படிச்சோம் இல்லையா. ஸோ இங்க வந்து ரெண்டு லைன் இருக்கு, திக் லைன் அண்ட் தின் லைன் அப்படின்னு ரெண்டு லைன் இருக்கு. திக் ஃபிலமெண்ட் அண்ட் தின் ஃபிலமெண்ட் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் யோர் இப்போ தின் ஃபிலமெண்ட், இதுதான் தின் ஃபிலமெண்ட்னா this is my thick filament. And இந்த இடத்துல separated by a thick line. Okay, so நம்ம இந்த white color தான் வந்து என்னோட thin filament, sorry இந்த yellow color, இந்த yellow color தான் என்னோட thin filament or actin filament. இந்த white color தான் வந்து என்னோட thick filament or myosin filament. Okay, thick and thin filament. இந்த red color தான் வந்து என்னோட Z line. Okay, these are your Z line. And ஒரு Z lineல இருந்து இன்னொரு Z lineக்கு இடையில வர்ற யூனிட் தான் வந்து sarcomere. Okay, ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டு பேண்ட் ஃபார்ம் ஆகுது, ரெண்டு பேண்ட் இஸ் பீங் ஃபார்ம்டு. இது ஒரு பேண்டு, இது ஒரு பேண்டு. ஓகே, இந்த பேண்டை வந்து நம்ம ஏ பேண்டுன்னு சொல்றோம், இந்த பேண்டை வந்து நம்ம ஐ பேண்டுன்னு சொல்றோம். அந்த ஜெட் லைன் இருக்கிற இடங்க வந்து ஐ பேண்ட், மற்றெல்லாம் வந்து ஏ பேண்ட். ஓகே, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு, தட் இஸ் யுவர் H zone. Okay, structure clear? So A bandல வந்து it has a wide H zone, I bandல it has a Z line, thin Z line. Okay, I bandல Z line இருக்கு, A bandல H zone இருக்கு. A band எப்படி இருக்கும்? A band will be comparatively
it'll give a dark appearance. Dark on appearance, it will form dark bands. I band வந்து it will give you a light band or light appearance. Yeah. இப்போ வந்து ஆக்டின் அண்ட் மயோசின் ஓட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். அதாவது திக் அண்ட் தின் ஃபிலமெண்ட். இப்போ வந்து அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் யுவர் ப்ரோட்டீன்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீன்ஸ். ஸோ திக் அண்ட் தின் மயோஃபிலமெண்ட்னு பார்த்தோம் இல்லையா? இந்த எல்லோ கலர் வந்து உங்களோட தின் மயோஃபிலமெண்ட், இந்த ஒயிட் கலர் வந்து உங்களோட திக் மயோஃபிலமெண்ட். ரெண்டு மயோஃபிலமெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? இந்த இடத்துல தின் மயோஃபிலமெண்ட் அண்ட் திக் மயோஃபிலமெண்ட், திக் மயோஃபிலமெண்ட் அண்ட் தின் மயோஃபிலமெண்ட். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து திக் மயோஃபிலமெண்ட்டை பார்ப்போம். திக் மயோஃபிலமெண்ட்ல வந்து மேஜர் காம்போசிஷன் என்னது? மயோசின். மயோசின் படிச்சோம் இல்லையா? தின் மயோஃபிலமெண்ட்ல மேஜர் காம்போசிஷன் இஸ் ஆக்டின். ஆக்டின் அண்ட் மயோசின். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து திக் மயோஃபிலமெண்ட்ல மேஜர் காம்போசிஷன் வந்து மயோசின் அப்படின்னு பார்த்தோம். மேஜர் புரோட்டீன் இஸ் மயோசின். இந்த மயோசினோட மோனோமெரிக் யூனிட் என்னது? மெரோமயோசின். மோனோமெரிக் யூனிட் இஸ் மெரோமயோசின். மோனோமெரிக் யூனிட் இஸ் மெரோமயோசின். இந்த மெரோமயோசின்ல ரெண்டு டைப் இருக்கு. நம்ம வந்து லிபிட் பைலேயர்ல படிச்சிருப்போம். ஓகே, பாஸ்போலிபிட் ஹெட்ஸ், அதாவது சாரி ஹைட்ரோபோபிக் ஹெட்ஸ், ஹைட்ரோஃபிலிக் டெய்ல்ஸ். அதே மாதிரி இந்த மெரோமயோசின்ல ரெண்டு இருக்கு. One is your heavy meromycin, which is the globular head. Heavy meromycin, which is the globular head, forms a head. இன்னொன்று வந்து is your light meromycin. Light meromycin, which forms your tail. Okay. Heavy meromycin or இதை வந்து HMM னு கூப்பிடலாம். Light meromycin or LMM. The LMM forms your tail, HMM forms your head. Okay, head and tail. So meromycin is like a monomeric unit. இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இதுதான் உங்களோட டெய்ல். இந்த டெய்ல் வந்து ஒரு ஹெட்ல போய் முடியும். ஓகே, this is your head and this is your tail. ஓகே, HMM இந்த இடத்துல, HMM இந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஹெட்ல வந்து பாத்தீங்கன்னா சில ஸ்ட்ரக்சர், சில பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த பாயிண்ட்ஸ் இஸ் known as your actin binding sites. ஸோ ரெண்டு ரீஜன் இருக்கும். ஒன் இஸ் your actin binding site, இன்னொன்று இஸ் your ATP binding site. இந்த ரெட் வந்து இஸ் your ATP binding site. இது ஏன் இந்த இடத்துல இந்த ஹெவி மயோஃபிலமெண்ட்ல வந்து உங்களுக்கு ஹெட் போர்ஷன்ல ஏடிபி பைண்டிங் சைட் அண்ட் ஆக்டின் பைண்டிங் சைட் ஏன் இருக்கு அப்படின்றத நம்ம ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஏன் அங்கே பைண்டிங் நடக்குது அப்படின்னு. ஸோ பேசிக்கலி என்ன நடக்கும்னா தின் மயோஃபிலமெண்ட்ல ஆக்டின் இருக்குமா, அது வந்து போய் என்ன ஆகும், இந்த இடத்துல ஆக்டின் பைண்டிங் சைட்ல போய் திக் மயோஃபிலமெண்ட்டோட பைண்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, கண்ட்ராக்ஷன் வரும்போது அந்த இடத்துல பைண்டிங் நடந்து கிராஸ் பாண்ட்ஸ் ஆர் பீங் ஃபார்ம். ஸோ அது வந்து நம்ம ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரியில பார்ப்போம். ஸோ இப்போ திக் மயோஃபிலமெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து தின் மயோஃபிலமெண்ட்.
ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல கிளியரா இருந்தாதான் நம்மளுக்கு வந்து தியரிஸ் புரியும். ஓகே, ஸ்ட்ரக்சரோட தியரிஸ். ஸோ தின் மயோஃபிலமெண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு? ஆக்டின் இருக்கு. ஓகே, ஆக்டின் என்னது? இட் இஸ் அ குளோபுலார் புரோட்டீன். அடுத்து வந்து ட்ரோபோமயோசின். ட்ரோபோமயோசின் இருக்கு. ட்ரோபோமயோசினோட வேலை என்ன? ட்ரோபோமயோசினோட வேலை என்ன? ட்ரோபோனினோட வேலை என்ன அப்படின்றது நம்ம ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி பார்க்கும்போது தெரியும். Just know that these three proteins are present and this is the troponin. So structure வந்து பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி நம்ம DNA ஸ்ட்ரக்சர் பார்த்திருப்போம் இல்லையா? DNA will be wound around histone molecules and then linked by linkers அப்படின்னு. இந்த ஸ்ட்ரக்சரும் பார்க்கிறதுக்கு அந்த மாதிரி தான் சிமிலரா இருக்கும். இந்த இடத்துல எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி போகும். இந்த round things are your troponin. Okay, these round structures are known as your troponin. இந்த ட்ரோபோனினை சுத்தி ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி போகும், அதை சுத்தி காயிலிங் மாதிரி. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து என்னது? இஸ் யோர் ட்ரோபோமயோசின். ஓகே, ட்ரோபோனின் அண்ட் ட்ரோபோமயோசின் ரெண்டும் இருக்கு. இந்த இடத்துல ட்ரோபோனின் காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ட்ரோபோனின்லயும் வந்து பைண்டிங் சைட் இருக்கும். இதுக்கு பேர் தான் பைண்டிங் சைட். இந்த ரெட் கலர்ல பாக்குறீங்களா, இது வந்து எல்லா இதுலயும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களோட பைண்டிங் சைட், அதாவது கிராஸ் பிரிட்ஜ் பைண்டிங் சைட். கிராஸ் பிரிட்ஜ் பைண்டிங் சைட். இந்த சைட்டோட தான் வந்து உங்களோட மயோசின் ஃபிலமெண்ட்ஸ் வந்து பைண்ட் பண்ணும். ஓகே, பட் தின் மயோஃபிலமெண்ட்டை திக் மயோஃபிலமெண்ட்ல இருந்து செப்பரேட் பண்ணி வைக்கிறதுக்காக டெம்பரரியா இந்த பைண்டிங் சைட்ல வந்து ட்ரோபோமயோசின் போய் பைண்ட் ஆகிக்கும். ஓகே, இந்த பைண்டிங் சைட்ல ட்ரோபோமயோசின் வந்து பைண்ட் ஆயிருக்கும் ரிலாக்ஸ் ஸ்டேட்ல. கண்ட்ராக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகும்? இந்த பைண்டிங் சைட்ல ட்ரோபோமயோசினை எடுத்துட்டு ஆக்டின் திக் மயோஃபிலமெண்ட்டோட பைண்டிங் நடக்கும், கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகே, அப்போ வந்து தின் அண்ட் திக் மயோஃபிலமெண்ட்டை நம்ம we are bringing them close to each other. இந்த இடத்துல they are separated. இந்த செப்பரேட்டடா வச்சுக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னா இந்த பைண்டிங் சைட்ஸ்ல ட்ரோபோமயோசின் போய் பைண்ட் ஆயிடும். அதனால தான் வந்து உங்களுக்கு the thick and thin myofilaments are separated from each other under normal conditions. புரிஞ்சா? ஸோ இந்த ட்ரோபோனின்ல வந்து ட்ரோபோனின் acts as a Ca2+ binding site. So the troponin acts as a Ca2+ binding site and cross bridge binding site. ஆக்டின்ல வந்து cross bridge binding sites இருக்கு. இந்த ரெட் கலர் this is your this is an actin. So இந்த ஒயிட் கலர் இந்த இதுல வந்து உங்களுக்கு கிராஸ் பிரிட்ஜ் பைண்டிங் சைட் இருக்கு. அந்த இடத்துல வந்து டெம்பரரியா ட்ரோபோமயோசின் போய் பைண்ட் ஆயிருக்கு. அந்த எல்லோ கலர் வந்து பைண்ட் ஆயிருக்கு. கண்ட்ராக்ஷன் நடக்கிறப்போ என்ன நடக்கும்? அந்த சைட் வந்து ஓப்பன் ஆகி உங்களோட மயோசின் திக் மயோஃபிலமெண்ட் இருக்கு இல்லையா, திக் மயோஃபிலமெண்ட்டோட போய் பைண்ட் ஆகிக்கிட்டு கிராஸ் பிரிட்ஜஸ் ஃபார்ம் பண்ணோம் கண்ட்ராக்ஷன் அப்போ. அந்த டைம்ல வந்து தின் அண்ட் திக் மயோஃபிலமெண்ட் இஸ் brought closer to one another. ஸோ ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுச்சா? அந்த டைம்ல நம்மளுக்கு புரியும். நம்ம வந்து படிச்சோம் இல்லையா, இந்த இடத்துல ஏடிபி பைண்டிங் சைட் இருக்கு, ஆக்டின் பைண்டிங் சைட் இருக்கு. இந்த இடத்துலயும் வந்து கிராஸ் பிரிட்ஜ் பைண்டிங் சைட் இருக்கு. அதே மாதிரி Ca2+ பைண்டிங் சைட்டும் இருக்கு ட்ரோபோனின்ல. ஏன் CO2+ பைண்டிங் சைட் வேணும், ஏன் ஏடிபி பைண்டிங் சைட் வேணும், இதெல்லாம் ஏன் வேணும் அப்படின்றத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. ஓகே, நவ் கமிங் டு த மேஜர் பார்ட். இப்போ ஸ்ட்ரக்சர்ல எல்லாருக்கும் கிளியரா? மசில் ஸ்ட்ரக்சர்ல இப்போ வந்து மேஜர் பார்ட் ஆஃப் த மெக்கானிசம் ஆஃப் மசில் கண்ட்ராக்ஷன் பார்க்க போறோம்.
or your sliding filament theory. First இது யாரு sliding filament theory யார் explain பண்ணது? A.F. Huxley and then later supported by H.E. Huxley. Okay. கண்ட்ராக்ஷன் நடக்கும்போது நீங்க ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணுவீங்க. ஹெச் ஜோன் ஒரு ஜோன் பார்த்தோம்ல, ஒரு கேப். ஸோ கண்ட்ராக்ஷன் நடக்கும்போது இந்த ஹெச் ஜோன் இஸ் கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட் ஆஃப். ஓகே. ஸோ பேசிக்லி ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி என்ன சொல்லுதுன்னா, contraction and relaxation of muscle is brought about by repetitive formation and breakage of என்ன bonds? Breakage of the cross bridge. Cross bridge வந்து எதுக்கும் இடையில ஃபார்ம் ஆகுது. திக் அண்ட் தின் மயோஃபிலமெண்ட் இடையில வந்து இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் ஆக்டின் பைண்டிங் சைட்னு ஒன்று இருக்கா, அந்த சைட்டோட போய் உங்களோட கிராஸ் பிரிட்ஜ் பைண்டிங் சைட்னு இருக்கா, இந்த ரெண்டு சைட்டும் போய் பைண்ட் பண்ணி கிராஸ் பிரிட்ஜஸ் ஃபார்ம் பண்ணும். கண்ட்ராக்ஷன் அப்போ ரிலாக்ஸ் அப்புறம் திருப்பி அது தோஸ் ஆர் broken. So the repetitive formation and breakages of the cross bridges between the thick filament of the A band and thin filament of the I band. ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம் இல்லையா, A பேண்டுக்கு இடையில என்ன இருக்கு மேஜரா? திக் ஃபிலமெண்ட் இருக்கா, திக் ஃபிலமெண்ட் அண்ட் ஹெச் ஜோன் இருக்கு. I பேண்ட் I ரீஜன்ல என்ன இருக்கு? தின் ஃபிலமெண்ட் இருக்கா மேஜரா தின் ஃபிலமெண்ட் அண்ட் Z லைன் இருக்கு. So essentially sliding filament theory states that contraction relaxation of muscle is basically repetitive formation and breakage of cross bridges between the thin and thick myofilaments. Okay, formation and breakage of cross bridges between the thick and thin myofilament. இதான் fundamentally இதான் மீன் பண்ணுது sliding filament theory. இது மூலமா contraction இது வந்து நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிமுலேஷன் நடக்கும். ஸோ சிஎன்எஸ்ல இருந்து ஒரு சிக்னல் வருது. அந்த சிக்னல் எது மூலியமா வருது? மோட்டார் நியூரான் வழியா ஒரு சிக்னல் வந்து இம்பல்ஸ் ரீச் ஆகுது. மோட்டார் நியூரான் வழியா சிஎன்எஸ் வந்து என்ன இம்பல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஓகே, அந்த இம்பல்ஸ் வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம நியூரல் கோஆர்டினேஷன் அண்ட் நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சாப்டர்ல நம்ம பார்த்துருக்கோம் எப்படி ஆக்சான் டெர்மினல்ல வந்து எப்படி இம்பல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது டு த நெக்ஸ்ட் டெர்மினல் அப்படின்னு. ஸோ எப்படி என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் இம்பல்ஸ் டிராவல் ஆகி ரீச் ஆகும், உங்களோட ஆக்சான் டெர்மினல்ல ரீச் ஆகும். ஆக்சான் டெர்மினல் ரீச் ஆகுது. ஆக்சான் டெர்மினல் ரீச் ஆகும்போது என்ன ஆகும்? வெசிக்கிள்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வெசிக்கிள்ஸ் இருக்கும். எங்க வெசிக்கிள்ஸ் இருக்கும்? ஆக்சான் டெர்மினல்ல வந்து வெசிக்கிள்ஸ் இருக்கும். வெசிக்கிள்குள்ள என்ன இருக்கும்? நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கும். அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்? the vesicles will go and bind to the membrane குள்ள bind ஆகி என்ன ஆகும்? these neurotransmitters are released. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு synaptic cleft, இந்த இடத்துல channels இருக்கு. so neurotransmitters are released and இந்த channels open ஆகும்போது இந்த channels வந்து open ஆகும்போது impulse is transmitted. neurotransmitter என்னது? acetylcholine. ஓகே, நம்ம இந்த நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சாப்டர்ல படிச்சிருக்கோம். ஓகே, how neurotransmitters are opening the channels. ஸோ வெசிக்கிள்ஸ்ல இருக்கும். இம்பல்ஸ் ஆக்சான் டெர்மினல்ல ரீச் ஆனோன்னா வெசிக்கிள்ஸ் வந்து போய்
மெம்பரேனோட பைண்ட் ஆகிக்கிட்டு வெசிக்கல்ஸ்ல இருந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை ரிலீஸ் பண்ணும். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் போயிட்டு என்ன பண்ணும், உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட அசிட்டில்கோலைன் இது வந்து டிராவல் சினாப்டிக் கிளெஃப்ட்டுக்குள்ள டிராவல் ஆகி இட் வில் ஜெனரேட் அன் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். இட் வில் ஓப்பன் த சேனல்ஸ். இட் இஸ் ஓப்பனிங் த சேனல்ஸ். அயான் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணும்போது பொட்டன்ஷியல் இஸ் ஜெனரேட்டட் அண்ட் த இம்பல்ஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் டு த நெக்ஸ்ட் டென்ட்ரைட் இல்லையா. ஸோ திஸ் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன ஆகும், இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங் ஃப்ரம் த சார்கோலெமா. இப்போ இந்த இடத்துல வந்து மெம்பரேன் இருக்கு. ஸோ இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இப்போ டிராவல் ஆகி உங்களோட சார்கோலெமா யோர் கவரிங் மெம்பரேன் கவரிங்க்கு போகுது. அண்ட் சார்கோலெமால இருந்து சார்கோலெமாவோட இன்வெஜைனேஷன்ஸ் என்னது, இன்வெஜைனேஷன்ஸ் என்னது, டி டிபியூல்ஸ் இல்லையா. டி டிபியூல்ஸ்குள்ள போகுது. டி டிபியூல்ஸ் வந்து என்ன பண்ணுது, இட் ஸ்டிமுலேட்ஸ் தி இம்பல்ஸ் தென் ஸ்டிமுலேட்ஸ் த எஸ்சிஆர் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். மயோஃபிப்ரில்ஸ்ல வந்து சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இட் இஸ் சரௌண்டிங் த மயோஃபிப்ரில்ஸ்னு. ஸோ இது மூலியமா இட் தென் கோஸ் இன்டு யுவர் எஸ்சி சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ஸ். இந்த சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ஸ் என்ன பண்ணும், இட் ரிலீசஸ் calcium ions into the sarcoplasm. So sarcoplasm குள்ள calcium ions ரிலீஸ் பண்ணோம்னா இந்த calcium ions போய் எங்க பைண்ட் ஆகும், மயோஃபிப்ரில்ல எங்க பைண்ட் ஆகும், Ca2+ பைண்டிங் சைட் எங்க இருக்கு, ட்ரோபோனின்ல இருக்கா. ஸோ ட்ரோபோனின்ல போய் Ca2+ பைண்டிங் நடக்கும் இல்லையா. ஸோ இங்கே வந்து Ca2+ goes and binds to இங்கே வந்து பைண்டிங் சைட் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். Ca2+ பைண்டிங் சைட் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து Ca2+ போய் ட்ரோபோனினோட பைண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், ஹெட் பிகம்ஸ் எக்ஸ்போஸ்ட். ஹெட் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. இப்போ it is free to form cross bridges. So myosin head இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. head and tail ரெண்டு region இருக்கு. So அந்த myosin head வந்து என்ன ஆகும், it is now active. So now the active sites are exposed for the myosin head to form the actomyosin bridges. Okay. இப்போ அடுத்த ஸ்டெப், இப்போ நம்ம வந்து ஸ்டிமுலேஷன் பார்த்தோம். அடுத்த ஸ்டெப் என்னது, contraction. Contraction stepல ATP comes into picture. ஓகே. ATP என்ன பண்ணும், மெரோமைசின் ஹெட்டோட போய் பைண்ட் ஆயிக்கிறோம். இந்த இடத்துல வந்து ATP is converted into ADP plus inorganic phosphate. Energy is released. ஓகே. ஸோ இந்த ஹெட் இப்போ எங்க இருக்கு, ஹை எனர்ஜியில் இருக்கு. இந்த ஹெட் வந்து ஹை எனர்ஜியில் இருக்கு. இந்த ஹெட் ஹை எனர்ஜியில் இருக்கும்போது, அதாவது எனர்ஜைஸ்டு மயோசின் ஹெட் என்ன பண்ணும், இட் கோஸ் அண்ட் ஜாயின்ஸ் த ஆக்டிவ் சைட் ஆன் த ஆக்டின். இப்போ இந்த ஹெட் வந்து எனர்ஜி ஜாஸ்தி ஆனதுக்கு அப்புறம் இந்த ஹெட் என்ன பண்ணும், கோஸ் அண்ட் பைண்ட்ஸ் டு ஆக்டிவ் சைட் ஆன் ஆக்டின். So இந்த binding binds to the active site of actin. இந்த binding நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், cross bridges form. புரிஞ்சிருச்சா எப்படி cross bridge form ஆகுதுன்னு? இம்பல்ஸ் CNS வழியா மோட்டார் நியூரான் வழியா வருது. ஸ்டிமுலேஷன் அப்போ ஆக்சான் டெர்மினல்ல ரீச் ஆகும்போது the vesiclesல இருந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஆர் ரிலீஸ், அயான் சேனல்ஸ் ஓபன், இம்பல்சஸ் டிரான்ஸ்மிட்டட், சார்கோலெமா ரீச் பண்ண, சார்கோலெமால இருந்து டி டிபியூல்ஸ் வழியா, ஏன்னா டி டிபியூல்ஸ் ஆர் இன்வெஜைனேஷன்ஸ் ஃப்ரம் த சார்கோலெமா இல்லையா. ஸோ டி டிபியூல்ஸ் வழியா உங்களோட எஸ்சிஆர் போய் ரீச் ஆகுது, சார்கோலெமா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எஸ்சிஆர் என்ன பண்ணுது, Ca2+ ரிலீஸ் பண்ணுது சார்கோபிளாசம்ல. இந்த Ca2+ வந்து சார்கோபிளாசம்ல ரிலீஸ் பண்ணுவோம். Ca2+ goes and binds to the troponin. Ca2+ binding site present in the troponin. ஸோ அந்த இடத்துல வந்து Ca2+ போய் பைண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஹெட் பிகம்ஸ் எக்ஸ்போஸ்ட். ஹெட் எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் ஹெட் பிகம்ஸ் ஓப்பன் டு பைண்டிங். ஸோ ஹெட் எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், ஏடிபி போய்
உங்களோட மெரோமைசின் ஹெட்ல போய் ஜாயின் ஆகும். ஏடிபி வந்து பைண்ட் ஆகும்போது என்ன ஆகுது, அந்த இடத்துல ஏடிபி இஸ் கன்வெர்ட் இன்டு ஏடிபி அண்ட் இன்ஆர்கானிக் பாஸ்பேட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கன்வர்ஷன்ல வந்து யூ ரிக்வயர் அன் என்சைம் கால்ட் ஏடிபேஸ். ஓகே, ATPase enzyme is required. ATP conversion நடக்குது. So ATP breakdown நடக்கும்போது இந்த மெரோமைசின் head becomes highly energized. இந்த மெரோமைசின் head வந்து high energyக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், it goes and binds to the active site on the actin. ஆக்டினோட ஆக்டிவ் சைட்ல போய் பைண்ட் ஆகிக்கிறோம். பைண்ட் ஆகிக்கிட்டு என்ன ஆகும், ஒரு கிராஸ் பிரிட்ஜ் வந்து ஃபார்ம் ஆகும். புரிஞ்சா? ஸோ கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் கண்ட்ராக்ஷன் நடக்குது. இப்போ என்ன நடக்கும், மயோசின் ஹெட் வில் நவ் ரிலீஸ் த ஏடிபி அண்ட் இன்ஆர்கானிக் பாஸ்பேட். கண்ட்ராக்ஷன் நடந்துருச்சு. இப்போ வந்து ஏடிபி இன்ஆர்கானிக் பாஸ்பேட் வந்து ரிலீஸ் பண்ணி மயோசின் ஹெட் வந்து கம்ஸ் பேக் டு த கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், இந்த ஹெட்டோட எனர்ஜி வந்து திருப்பி கம்ஸ் பேக் டு த ஒரிஜினல் ஸ்டேட், கம்ஸ் டவுன். ஹெட்டோட எனர்ஜி வந்து கம்மியாகும். பைண்டிங் கிராஸ் பிரிட்ஜ் நடந்தோன்னே ஹெட்டோட எனர்ஜி திருப்பி கம்மியாகும். ஃபர்ஸ்ட் ஹைலி எனர்ஜைஸ்டா இருந்துச்சு, பைண்டிங் நடந்ததுக்கு அப்புறம் எனர்ஜி கம்மியாயிருச்சு. எது, ஹெட், மெரோமைசின் ஹெட்டோட இது. ஹெச்பிபி ஹெச்எம்எம்னு படிச்சோம் இல்லையா, ஹெச்எம். இப்போ என்ன ஆகும், அடுத்த ஏடிபி மாலிக்யூல் வந்து மயோசின் ஹெட்டோட ஜாயின் பண்ணி அதை வந்து டிட்டாச் பண்ணி விட்டுரும். ஆக்டின் மயோஃபிலமெண்ட்ல இருந்து டிட்டாச் பண்ணி விட்டுரும். அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும், இன்னொரு ஒரு ஏடிபி மாலிக்யூல் போய் மயோசின் ஹெட்டோட போய் பைண்ட் ஆகி detaches the myosin head from the actin myofilament. ஓகே, ஹெட் வந்து இப்போ பைண்ட் ஆயிருக்கு இல்லையா, ஆக்டினோட சைட்ல வந்து பைண்ட் ஆயிருக்கு. அது வந்து டிட்டாச் பண்றதுக்கு இன்னொரு ஏடிபி மாலிக்யூல் தேவை. ஏடிபி இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டை வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹை எனர்ஜி ஹெட் வந்து லோ எனர்ஜிக்கு போயிருது. லோ எனர்ஜிக்கு போனதுக்கு அப்புறம் இன்னொரு ஏடிபி மாலிக்யூல் யூஸ் பண்ணி அந்த ஹெட்டை வந்து டிட்டாச் பண்ணி விட்டுறோம் ஆக்டிவ் சைட்ல இருந்து. ஆக்டினோட மயோஃபிப்ரில்ல இருந்து நம்ம டிட்டாச் பண்ணி விட்டுறோம் மயோஃபிலமெண்ட்ல. இப்போ இந்த ஸ்டெப் வந்து திருப்பியும் ரிப்பீட் ஆகும். கடைசியா என்ன ஆகுது, ரிலாக்ஸேஷன் நடக்குது. ரிலாக்ஸேஷன் என்ன ஆகும், கால்சியம் அயான்ஸ் இருக்கு இல்லையா, கால்சியம் அயான்ஸ் ஆர் ரிட்டர்ன் டு த SCR, sarcoplasmic reticulum. Okay. They return to the SCR by active transport. The active transport you require ATP. Active transport nale you require ATP. இப்போ இந்த ட்ரோபோனின் அண்ட் ட்ரோபோமைசின் காம்ப்ளெக்ஸ் வந்து திருப்பி ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஓகே, ட்ரோபோமைசின் வந்து ட்ரோபோனினோட பைண்டிங் சைட்ல போய் அட்டாச் ஆகிக்கிறோம். ஓகே, டு இன்ஹிபிட், டு கீப் த தின் ஃபிலமெண்ட் அவே ஃப்ரம் த திக் ஃபிலமெண்ட், ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட்டடாக நடக்கும், கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன். ஸோ திஸ் இஸ் யுவர் ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. ஸோ இங்கே ஃபண்டமெண்டலி என்ன நடக்குது, ஃபார்மேஷன் அண்ட் பிரேக்கேஜ், ரெப்பிட்டேட்டிவ் ஃபார்மேஷன் அண்ட் பிரேக்கேஜ் ஆஃப் cross bridges between the thick and the thin filament. இதுதான் வந்து ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. ஓகே, இப்போ அடுத்து வந்து மசில் ஃபைபர்ஸ் வந்து நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஒன் இஸ் யோர் ரெட் மசில் ஃபைபர்ஸ். ரெட் மசில் ஃபைபர்ஸ்ல என்னது, மயோகுளோபின் இருக்கு, ரெட் கலர் ஹீம் புரோட்டீன் இருக்கு, ஹீமோகுளோபின் இருக்கு இல்லையா, ஹீமோகுளோபின் மாதிரி மயோகுளோபின். திஸ் இஸ் a type of globular protein. ஸோ நம்ம பிளட்ல ஹீமோகுளோபின் மாதிரி இந்த இடத்துல மயோகுளோபின். தே ஆர் globular proteins. ஸோ பேசிக்கலி இதோட எபிலிட்டி என்னது, தே ஹேவ் த எபிலிட்டி டு கண்டெயின் ஆக்சிஜன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ரெட் கலர் மயோகுளோபின் இருக்கு. மயோகுளோபின் என்ன பண்ணும், இட் ஹேஸ் a capability to bind to oxygen binding capacity.
So this will result in formation of oxyhemoglobin மாதிரி இந்த இடத்துல oxymyoglobin. So red muscle fibers are rich in mitochondria because they require a lot of energy. And they carry out aerobic contractions. Aerobic contractions na என்னது? Oxygen requiring processes. அடுத்து வந்து white muscle fibers. These muscle fibers are also known as, and இன்னொரு விஷயம், red muscle fibers are comparatively thinner. They are thinner and darker. White muscle fibers வந்து எப்படி இருக்கும்? They are thicker and lighter. Yeah, they are also called as fast muscle fibers. So fast muscle fibers என்ன பண்ணும்? They have less myoglobin and they are poor in mitochondria. அப்ப இதோட வேலை என்னது? So anaerobic glycolysis அப்போ lactic acid fermentation நடக்கு இல்லையா? Anaerobic glycolysis அப்ப என்ன பண்ணும்னா, these accumulate lactic acid in the, while doing strenuous amount of work, there is accumulation of lactic acid. அந்த accumulation வந்து உங்களோட white muscle fibers நடக்குது. Okay. So under normal conditions, red muscle fibers வந்து oxygen binding நடக்குது, energy production நடக்குது. Okay. Under anaerobic conditions, anaerobic glycolysis அப்போ white muscle fibersல lactic acid deposition நடக்குது. Lactic acid fermentation lactic acid deposition நடக்குதுன்னு நமக்கு தெரியும். So that is deposited in the white muscle fibers. So they are adapted to do fast and strenuous work. Okay. ஓகே, இப்போ ஸ்கெலிட்டல் சிஸ்டம்குள்ள போகலாம். ஸோ ஸ்கெலிட்டல் சிஸ்டமில் வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம், ஆக்சியல் ஸ்கெலிட்டன் அண்ட் அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டன். ஆக்சியல் அண்ட் அப்பெண்டிகுலார். ஆக்சியல் ஸ்கெலிட்டன்ல என்னென்ன வரும்? உங்களோட ஸ்கல்லு, வெர்டிப்ரே, ரிப்ஸ், ஸ்டர்னம், இதெல்லாம் வரும். பை தி வே, கிரேனியல்ல, ஸோ ஸ்கல்லுனா என்னது? பேசிக்லி கிரேனியல் கடியில், அப்புறம் ஃபேஷியல் போன்ஸு, அதெல்லாம் வந்து ஸ்கல்லு கடியில் வரும். அப்பெண்டிகுலாரில் வந்து பேசிக்லி யுவர் லிம்ஸ் அண்ட் கர்டில்ஸ். அப்பெண்டிகுலாரில் வந்து லிம்ஸில் வந்து 4 limbs அண்ட் ஹைண்ட் லிம்ஸ் 2 இருக்கு, அண்ட் கர்டில்ஸ். கர்டில்ஸ்ல 2 கர்டில்ஸ் இருக்கு, பெக்டோரல் அண்ட் பெல்விக். பெக்டோரல்னா என்னது? ஷோல்டர் கர்டில். பெல்விக்னா உங்களோட ஹிப் கர்டில். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சியல் ஸ்கெலிட்டல்ல வந்து நம்ம ஸ்கல்லை பத்தி பார்ப்போம். ஸ்கல்லில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரேனியம்ல வந்து எத்தனை போன்ஸ் இருக்கு? 8 போன்ஸ் இருக்கு. They are joined together by sutures. These sutures are immovable. Okay, sutures are immovable. Cranium is made of 8 bones joined together by sutures, and they are joined to the vertebral column by condyle. ஹியூமன்ஸ்ல வந்து 2 காண்டைல் இருக்கு, அதனால தான் நம்ம அதை வந்து டைகாண்டைலிக் ஸ்கல் அப்படின்னு சொல்லுவோம். காண்டைல்ன்ற ஒரு போன் மூலியமா இட் இஸ் ஜாயின்ட் டு தி வெர்டிபிரல் காலம். ஹியூமன்ஸ்ல இட் இஸ் டைகாண்டைலிக் ஸ்கல்.
So apart from that, you have facial bones. Facial bonesல 14 bones இருக்கு. அடுத்து வந்து ear ossicles and hyoid bones. Ear ossicles and hyoid. Hyoid bone என்னது? The U-shaped bone present at the base of buccal cavity. The தவடான்னு சொல்லுவாங்க. இடம். This is a U-shaped bone. The chin வந்து ஒரு U-shaped bone மாதிரி இருக்கு. So that is your hyoid bone, which is present at the base of the tongue and above the larynx, buccal cavity. Okay, அடுத்து வந்து skull, அதுக்கப்புறம் your sternum. Sternum is a single bone. Ventral இருக்கா dorsal இருக்கா? Sternum, ventral. Single bone. அடுத்து வந்து ribs. Okay, ribsல வந்து பாத்தீங்கன்னா you have different types. One is your true ribs, false ribs, and then your floating ribs. Floating ribs ni ஏன் கூப்பிடுறோம்? These ribs are attached to the vertebral column, but they are not attached to the sternum. They are not attached ventrally. They are only attached to the vertebral column. Okay, அதனால தான் அது floating ribs னு கூப்பிடுறோம். இது எத்தனை இருக்கு? 11th and 12th ரெண்டு floating ribs இருக்கு. அடுத்து வந்து 8th, 9th and 10th, அதாவது false ribs. ஏன் இது false ribs னு சொல்றாங்க? So it is joined to the sternum, but it is not directly joined to the sternum. Okay, it is joined to the true ribs, and then those true ribs are joined to the sternum. So true ribs are directly joining the sternum. So 1 to 7, அப்புறம் 8, 9 and 10. 8, 9 and 10 are false ribs, and then கடைசி ரெண்டு வந்து floating ribs. Okay, this is your rib cage. அடுத்து வந்து vertebral column. Vertebral column first you have your cervical vertebra. இதுல the first cervical vertebra என்னன்னு கூப்பிடுவோம்? Atlas னு கூப்பிடுவோம். Okay, how many are they? 7 in number. அடுத்து வந்து thoracic vertebra. நம்ம படிச்சிருப்போம் windpipe வந்து 5th thoracic vertebraல வந்து டிவைட் ஆகுது அப்படின்னு. thoracic vertebra. இது எவ்வளவு இருக்கு? 12 in number. chest regionல இருக்கு. chest region. lumbar, again 5 in number. sacral, 5 in number. sacral வந்து 5 in number வந்து childrenல வந்து it will be 5 in number. ஆனா when you grow into an adult, these 5 bones will fuse together to form a single sacrum. Okay, that's why babies have more number of bones compared to adults. They are 5 ன்றாங்க, but adults it will become 1. Okay, அடுத்து வந்து coccygeal. So இது வந்து பேபிஸ்ல வந்து it will be 4, which will be fused to form a single coccygeal bone. Coccygeal bone is also known as tailbone. நம்பர்ஸ் வந்து எண்ணிட்டே வாங்க, கடைசியில் வந்து பார்ப்போம் டோட்டல் நம்பர் ஆஃப் போன்ஸ் வந்து இப்போ ஹியூமன் பாடியில் அடல்ட் ஹியூமன் பாடியில் எத்தனை போன்ஸ் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம் 206. ஸோ கால்குலேஷன் வருதான் நம்ம பார்ப்போம். vertebral column ஓட ஃபங்க்ஷன் அது to provide support to the head region, allow the movement of the head, protecting the spinal cord, and also supporting the ribs and the rib cage. எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ டோட்டலி வந்து இப்போ அடல்ட்டில் பார்ப்போம். ஸோ அடல்ட்ஸில் வந்து சாக்ரல் அண்ட் காக்கிஜில் ஒன் சிங்கிளாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அடல்ட்டில் வந்து ஃபார்முலா எப்படி வரும்? vertebral column ஃபார்முலா வந்து எப்படி வரும்? T7, T12, L5, lumbar 5, sacral 1, coccygeal 1. Okay. Cervical vertebra 7, thoracic vertebra 12, lumbar 5, sacral fused to 5, fused to 1, coccygeal 4, fused to 1. Okay.
7 plus 2 plus 5 plus 1 plus 1 எவ்வளவு வருது? vertebral columnல எவ்வளவு வருது டோட்டலா? 7 14 plus 12 26. vertebral columnல 26 வருது. அண்ட் இதுக்கு முன்னாடி கல்லோட கிரேனியம்ல வந்து 8ன்னு நம்ம படிச்சோம் இல்லையா? கிரேனியம்ல 8, ஃபேஷியல் போன்ஸ் 14, ear ossicles 6, 3 into 2, 3 in each ear, 3 into 2, 26. cranial bones calculate பண்ணிட்டோம் 8ன்னு. hyoid bone 1, ribs வந்து 12 into 2, ஒரு சைடுல 12 இன்னொரு சைடுல 2, ஸோ ribs வந்து இந்த இடத்துல டோட்டலா 12 இருக்கு, 12 into 2 இல்லையா? ஸோ ரிப்ஸ்ல வந்து டோட்டலா 24. அதுக்கப்புறம் ஸ்டெர்னம் வந்து 1, டோட்டலா எவ்வளோ வருது? 8 plus 14, 22 plus 6, 28 plus 28 plus sternum and hyoid ஓட 1 30, 30 plus 24 54, 54 plus இந்த 26 80 bones வந்துருச்சா? 54 plus 54 plus 26, இது வரைக்கும் நம்ம எத்தனை போன்ஸ் பார்த்துருக்கோம்? 80 போன்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, 80 போன்ஸ். இப்போ நம்ம வந்து ஆக்சியல் ஸ்கெலிட்டன் வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ ஆக்சியல் ஸ்கெலிட்டன்ல வந்து டோட்டலா 80 போன்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டனுக்கு போக போறோம். அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டன்ல என்னென்ன வருது? your girdles and then your forelimbs and hind limbs. Okay, so first வந்து girdles பாப்போம். so girdlesல வந்து ரெண்டு girdles இருக்கு. என்னென்ன? first is your pectoral girdle. pectoral girdle எங்க இருக்கு? shoulder regionல இருக்கு. so இந்த shoulder regionல ரெண்டு bone இருக்கு. ஓகே, one is your scapula, another is your clavicle. pectoral girdle என்ன இருக்கு? ரெண்டு bone, scapula and then the other is your clavicle. நீங்க வந்து என்சிஆர்டில கொடுத்துருக்கிற டயக்ராம்ஸை வந்து படிச்சுக்கோங்க கிளியரா. ஸ்கேப்புலா எப்படி இருக்கும்? இட் இஸ் த லார்ஜர் ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கும் இல்லையா? ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கிறதா ஸ்கேப்புலா. கிளாவிக்கல் வந்து இட்ஸ் அ ஸ்லெண்டர் போன், கர்வ் லைக் அ லெட்டர் எஃப், எஃப் மாதிரி இருக்கும். டுகெதர் வந்து எத்தனை போன்ஸ் இருக்கு டோட்டலா? பெக்டோரல் girdle வந்து எத்தனை இருக்கும்? ரெண்டு இருக்குமா? ஒரு ஷோல்டர், ரெண்டு ஷோல்டர் இருக்கு இல்லையா? ஒரு ஷோல்டர்ல ரெண்டு போன், ரெண்டு ஷோல்டர்ல 4 போன். ஓகே, ஸோ 2 plus 2 plus 2ன்னு போடுவோமா? 4 போன்ஸ், ரெண்டு ஸ்கேப்புலா, ரெண்டு கிளாவிக்கல். இந்த ஸ்கேப்புலா இருக்கும், இந்த ஸ்கேப்புலால எஃப் ஷேப்ல ஒரு போன் அட்டாச் ஆகும், தட் இஸ் யுவர் கிளாவிக்கல். ஓகே, girdlesல pectoral girdle பார்த்தாச்சு. அடுத்த girdle என்னது? pelvic girdle. pelvic girdle வந்து pelvic girdle also known as your hip. hip regionல வந்து எத்தனை போன்ஸ் இருக்கு? ரெண்டு போன்ஸ் இருக்கு இல்லையா? coxal and then your pelvic, ரெண்டு போன் இருக்கு. coxal and then your pelvic, pelvic or hip bone, pelvic and coxal bone ரெண்டு இருக்கு. இந்த coxal bone இருக்கு இல்லையா? it is formed by the fusion of three bones. It is formed by the fusion of three bones and the point of fusion la vandu you have a cavity called acetabulum. Fusion of three bones happening at a cavity called acetabulum. So those fusion of those three bones will give you coxal bone, which is one bone. Fusion of three bones will give you one bone. Next one is your pelvic bone. Again, this is also a singular bone.
ஸோ டோட்டலாக பெல்விக்ல வந்து எத்தனை இருக்கு? 2 போன் இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம லிம் போன்ஸ்குள்ள போலாம். லிம் போன்ஸ்ல 2 இருக்கு. ஒன் இஸ் யோர் ஃபோர் லிம்ஸ், இன்னொன்று இஸ் யோர் ஹைண்ட் லிம்ஸ். நம்மளோட ஃபோர் லிம்ஸ் என்னது? கையா காலா? கை. ஹைண்ட் லிம்ஸ் ஆர் ரெஃபரிங் டு யோர் லெக்ஸ். ஓகே, ஸோ ஃபோர் லிம்ஸ்ல வந்து ஈச் ஆர்ம்ல அரௌண்ட் 30 போன்ஸ் இருக்கு. ஸோ 30 + 30, அண்ட் இந்த ஒரு 30ல வந்து யூ ஹேவ் ஹியூமரஸ், radius and ulna in the forearm, and 8 carpals in the wrist, and 5 metacarpals in the palm, followed by 14 phalanges in the fingers. So first எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்? ஹியூமரஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். Humerus is the long bone. Okay, humerusல இருந்து ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் it's dividing into the radius and ulna, அதாவது forearmல இங்க ஷோல்டர்ல இருந்து இந்த மடக்கிற ரீஜன் வரைக்கும், எல்போ வரைக்கும் உங்களுக்கு ஹியூமரஸ். ஹியூமரஸ்ல இருந்து ஃபோரார்ம்ல வந்து 2 போனா பிரியுது, ரேடியஸ் அண்ட் அல்னா. இந்த ரேடியஸ் அண்ட் அல்னால இருந்து இட் இஸ் அதான் ஃபோரார்ம், அதுல இருந்து இட் இஸ் டிவைடிங் டு 8 கார்பல்ஸ். ரிஸ்ட் ரீஜன் இஸ் மேட் அப் ஆஃப் 8 கார்பல்ஸ். இந்த 8 கார்பல்ஸும் வந்து அகைன் இட் இஸ் ரிஸ்டுக்கு அப்புறம் என்ன ஆகும்? பாம் ரீஜன்ல எத்தனை இருக்கு? 5 மீட்டா கார்பல்ஸ். பாம். இந்த 5 மீட்டா கார்பல்ஸ் வந்து திருப்பி ஃபிங்கர்ஸ்ல வந்து எத்தனை போன்ஸ் இருக்கு? குட்டி குட்டியா 14 போன்ஸ் இருக்கு. 14 phalanges. டோட்டலா 30 போன்ஸ் ஒரு கையில. இந்த மாதிரி 2 கை இருக்கிறதுனால 30 + 30 60. ஹைண்ட் லிம்ஸ்லயும் அதே மாதிரி 30 + 30 60 போன்ஸ் இருக்கு. போன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஹியூமரஸ்க்கு பதிலா இந்த இடத்துல யூ ஹேவ் ஃபீமர்ல இருந்து நீல இருக்கிற பெட்டேலா, ஃபாலோட் பை லோவர் லெக் இருக்கு இல்லையா, அடிக்கால், அந்த இடத்துல வந்து யூ ஹேவ் டிபியா அண்ட் டிபியூலா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஜாயிண்ட் ரீஜன்ல 7 டார்சல்ஸ், 5 மீட்டாடார்சல்ஸ் அதே மாதிரி, அண்ட் தென் 14 phalanges in the toes. அதே மாதிரி 30 + 30 60. டோட்டல் நம்பர் ஆஃப் போன்ஸ் எத்தனை வருது? 30 + 30 சாரி 60. ஸோ 60 + 60 + 80 ப்ளஸ் கேர்டில்ஸ்ல வந்து பெக்டோரல் கேர்டில் 2 + 2 4 ப்ளஸ் பெல்விக் கேர்டில் 2 போன் 2. டோட்டலா எவ்வளோ வருது? 206 வருதா? 120, 200, 206. கரெக்டா வந்துருச்சா? கிளியரா? ஒரு லிம்பில் எத்தனை போன் இருக்கு? வாட் ஆர் தோஸ் போன்ஸ்? இந்த ஸ்ட்ரக்சர் சி லேபிளிங் வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு டூ. ஷுட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் ஃபார் த girdles, for the hind limbs and forelimbs, for the ribs and rib cage, vertebral column. ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ வந்து ஜாயிண்ட்ஸுக்கு போகலாம். ஜாயிண்ட்ஸ்னா பேசிக்கலி என்னது? இட் இஸ் த பாயிண்ட் வேர் 2 bones are articulating. Point where 2 bones articulate with each other is known as a joint. Okay.
So எத்தனை types of joints இருக்கு? We have 3 types of joints: fibrous joints, cartilaginous joints and synovial joints. First வந்து fibrous joints. So fibrous joints will not allow any movement, no movement. No movement. So no movementனா என்ன இருக்கும்? இப்போ உங்களோட கல்லுல வந்து craniumல வந்து 8 போன் இருக்கு. They are joined by sutures னு நான் பார்த்தோம் இல்லையா? So those type of joints, those 8 bones are joined together by a type of joint which is immovable. So அந்த இடத்துல வந்து you will find fibrous joints. Okay. Example cranium. Yeah. Teeth and jaw இடையிலயும் இருக்கும். Teeth is fixed in the jaw இல்லையா? Is embedded in the jaw. அங்கேயும் வந்து you see fibrous joints. They don't show any type of movement. Collagen fibers. They are joined by collagen fibers. அடுத்து வந்து cartilaginous joints. Cartilaginous or slightly movable joints. Slightly they are movable. Again, இங்கே வந்து they are joined together by cartilages. They provide limited movement. For example, your vertebrae, joints between the vertebrae. நம்ம வந்து இப்படி upright-ஆ உட்கார்றோம் அதே மாதிரி இப்படி குனிறோம் upright-ஆ உட்கார்றோம். ஸோ இந்த மூமெண்ட்ல வந்து ஸோ பிட்வீன் ஈச் ஆஃப் த வெர்டிபிள் காலம் போன்ஸ்க்கு இடையில ஒரு ஜாயிண்ட் இருக்கு. அந்த இடத்துல ஒரு லிமிடெட் மூவ்மெண்ட் இருந்தால் தான் யூ வில் பி ஏபிள் டு டூ திஸ். இல்லாட்டி நம்ம இப்படியே வந்து வில் பி ஸ்டக் இன் திஸ் பொசிஷன். யூ ஒன்ட் பி ஏபிள் டு மூவ் ஆர் பேக். நம்ம நெளியிறோம் இல்லையா, நெளிஞ்சு பெண்ட் ஆகிறதுக்கெல்லாம் காரணம் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஜாயிண்ட், ஸ்லைட்லி மூவபிள் ஜாயிண்ட் இந்த வெர்டிபிள் காலம். ஓகே, அடுத்து வந்து கடைசியா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜாயிண்ட் விச் இஸ் த சைனோவியல் ஜாயிண்ட் ஆர் த ஃப்ரீலி மூவபிள் ஜாயிண்ட். இதுக்கு அடியில வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒன் இஸ் யார் பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். ஒரு டைப் ஆஃப் ஜாயிண்ட் வந்து எங்க எந்த ரெண்டு போனுக்கு நடுவுல இருக்கு, எந்த பார்ட் ஆஃப் த பாடியில இருக்குன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஒரு காலம்ல வந்து டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ் இந்த பாடி அண்ட் இன்னொரு பக்கத்துல டிஃப்ரெண்ட் ஜாயின்ஸ் போட்டுருவாங்க. யூ ஷுட் பி ஏபிள் டு மேட்ச் த ஃபாலோயிங். அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ எந்த லொகேஷன்ல எந்த ஜாயிண்ட் இருக்கு, வாட் டைப் ஆஃப் அ மூவ்மெண்ட் இஸ் இட் அலோவிங். ஃபர்ஸ்ட் வந்து பால் அண்ட் சாக்கெட்ல வந்து what type of a movement. So one bone is attached, one bone is forming the head portion, இன்னொரு bone is forming the socket portion. So it is joining like a ball and socket. Okay, so இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது, இந்த இடத்துல it is seen in the head region. Head is joined in such a way that it can move in all the directions இல்லையா. So head and shoulder joint, shoulder joint, hip joint, இந்த ஏரியா எல்லாம் பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். ஓகே, நம்ம ஹிப்ஸை வந்து ரொட்டேட் பண்ண முடியுது இல்லையா, இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது ஹிப்ஸை இப்படி ரொட்டேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுல வந்து ஒரு டைப் ஆஃப் மூவ்மெண்ட், அதே டைப் ஆஃப் மூவ்மெண்ட் தான் உங்களோட ஸ்கல்லுலேயே நீங்க பார்ப்பீங்க. அடுத்தது வந்து ஹிஞ்ச் ஜாயிண்ட். ஹிஞ்ச் ஜாயிண்ட்னா என்னது, டோர் மாதிரி ஒரு டைரக்ஷன்ல தான் நம்ம வந்து திறந்து மூட முடியும், ஒரு டைரக்ஷன்ல தான் திறந்து முடியும். ஹிஞ்ச் ஜாயிண்ட், டோர் இஸ் அட்டாச்ட் த்ரூ அ ஹிஞ்ச் இல்லையா, அந்த மாதிரி ஹிஞ்ச் ஜாயிண்ட். ஸோ வெறும் ஒரு டைரக்ஷன்ல வந்து இப்ப நம்மளோட கால்ல இருக்கிற நீயை வந்து நம்ம ஒரு டைரக்ஷன்ல தான் நவுத்த முடியும். ஓகே, அதை வந்து நம்ம இப்படி சைட்வேஸ் நவுத்த முடியாது, ஒரு டைரக்ஷன்ல தான் நவுத்த முடியும். ஸோ உங்களோட நீ ஜாயிண்ட் அதே மாதிரி நம்மளோட எல்போ நீ எல்லாமே வந்து ஒரே டைரக்ஷன் மட்டும்தான் நம்மளால மூவ் பண்ண முடியும். ஆங்கிள் அண்ட் தென் ஜாயின்ஸ் பிட்வீன் யுவர் ஃபேலஞ்சஸ், அதாவது ஃபிங்கர்ஸை வந்து நம்ம இப்படி ஒரு டைரக்ஷன்ல தான் நவுத்த முடியும். ஃபிங்கர் வந்து இப்படி பின்னாடி நவுத்த முடியாது, இந்த மாதிரி இப்படி இது பண்ண முடியாது, ஒரு டைரக்ஷன்ல தான் நவுறும். அந்த மாதிரி எல்போ, ஆங்கிள். அடுத்து வந்து கிளைடிங் ஜாயிண்ட். கிளைடிங் ஜாயிண்ட்ல வந்து இஸ் பிரசன்ட் இன் யுவர் ரிஸ்ட் அண்ட் யுவர் டார்சல்ஸ், கால்ல. அடுத்து வந்து பைவட் ஜாயிண்ட்.
Pivot joint and it allows only one type of movement, that is rotatory movement. Okay, it allows what type of a movement? Rotatory movement. எங்க இருக்கு? It is present between the atlas and axis vertebrae. So one bone is rotating over the other bone which is stationary. அடுத்து வந்து saddle joint. So இப்போ தம்புல பாத்தீங்கன்னா thumb will allow more movement than your other fingers. So அந்த thumbல வந்து thumb bone, the metacarpal of the thumb bone is an example of saddle joint. So saddle joint is a close resembling joint to ball and socket, but the amount of movement is more than the ball and socket joint. Okay. So where is it seen? It is seen in the metacarpal of thumb. Okay, types of joints பார்த்தாச்சு. அடுத்து வந்து disorders. By the way, disorders is also very important. Joints and disorders are very important. Along with that, sliding filament theory is also very important. So myasthenia gravis என்னது? It is a type of autoimmune disorder. So இது வந்து neuromuscular junction affect பண்ணி it lead to paralysis of your skeletal muscle, easy fatigue of your muscles leading to paralysis of your skeletal muscle. Okay. Sir, saddle joint explain பண்ணுங்க திருப்பி. So saddle jointல எப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு போட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு போட்டை வந்து நம்ம போட்ல வந்து இந்த படகை வந்து ரெண்டு பேடல் மாதிரி இருக்கும் இல்லையா, ரெண்டு பேடல் வச்சு இப்படி 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 ஒரு மூவ்மெண்ட் யூஸ் பண்ணி they will move the water behind so that the boat moves forward. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன ஆகும்னா it will resemble your ball and socket joint, ஆனா it is more poorly developed compared to your ball and socket joint. ஸோ இப்போ உங்களோட தம்புல பாத்தீங்கன்னா it won't allow as much movement as your ball and socket joint does. Okay, so it's like a poorly developed ball and socket joint. அதுதான் வந்து saddle joint. So the joint between the metacarpal of your human thumb and the corresponding carpal. So the carpal and the metacarpal நடுவுல இருக்கிற joint is an example of your saddle joint. Okay, it is a poor version of ball and socket joint. அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். Poor version of ball and socket joint, allowing comparatively poorer movement. Okay, saddle joint. Okay, myasthenia gravis so autoimmune disorder. So இந்த இடத்துல என்ன ஆகும், easily the muscles will get fatigued. Easily muscle fatigue-னால skeletal muscles will undergo paralysis. மூவ் பண்ண முடியாம ஆயிரும். மசில் மூவ்மெண்ட் வந்து மூவ் பண்ண முடியாம ஆயிரும். சில பேருக்கு வந்து அந்த மாதிரி நடக்கும், திடீர்னு வந்து அந்த மாதிரி ஆயிரும். தட் இஸ் myasthenia gravis, an autoimmune disorder. செகண்ட் வந்து muscular dystrophy. So இந்த இடத்துல வந்து skeletal muscles will undergo degeneration. Okay, skeletal muscles will undergo degeneration due to a genetic disorder. Degeneration, skeletal muscles will not grow properly. Okay, it will be improperly grown. Okay, so degeneration of your skeletal muscles will be happening as a result of a genetic disorder, as muscular dystrophy. அடுத்து வந்து tetany. Tetanyல வந்து spasmsனா என்னது, இந்த வைல்டு கண்ட்ராக்ஷன்ஸ், இந்த மசில்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ட்விச் ஆக ஆரம்பிச்சிடும். ட்விச்சிங்னு சொல்லுவாங்களே, நீங்க வந்து சும்மா இருக்கும்போது கூட அப்பப்போ இப்படி இப்படி ஒரு மாதிரி மசில்ஸ் வந்து ட்விச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரேபிட் ஸ்பாசம்ஸ் நடக்கும். ஸோ ரேபிட் ஸ்பாசம்ஸ் ஏன் நடக்குது? டியூ டு லோ CA2+ கான்சென்ட்ரேஷன். ஸோ நம்ம பார்த்தோம் கண்ட்ராக்ஷனுக்கு வந்து CA2+ கான்சென்ட்ரேஷன் இஸ் நெசசரி அப்படின்னு நம்ம அந்த ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரியில் பார்த்தோம். இட் இஸ் வெரி நெசசரி CA2+ கான்சென்ட்ரேஷன். ஸோ அந்த கான்சென்ட்ரேஷன், அயான் கான்சென்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும்போது என்னாவும் வைல்டு ஸ்பாசம்ஸ் நடக்கும். ஓகே, வைல்டு ஸ்பாசம்ஸ் நடக்கும், ரேபிட் வைல்டு கண்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும், ஒரு மாதிரி ட்விச்சிங் ஆஃப் த மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ட்விச் ஆகும். ஓகே, ஸோ அது நடக்கும். நாலாவது வந்து ஆர்த்ரிட்டிஸ். ஆர்த்ரிட்டிஸ் வந்து ஒரு ஜாயிண்ட், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஜாயின்ட்ஸ்னால என்ன ஆகும்னா ஜாயின்ட்ஸ் வந்து வீக் ஆகும். ஸோ த டீஜெனரேஷன் ஆஃப் த
ஆர்டிகுலார் ஆர்டிகுலார் கார்டிலேஜ். இந்த நீ ஜாயிண்ட்ல வந்து கார்டிலேஜ் இருக்கு இல்லையா, ஆர்டிகுலார் கார்டிலேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது வீக் ஆகி உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஜாயிண்ட்ஸ்ல வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகும். ஸோ தட் இஸ் ஆர்த்ரைட்டிஸ். ஸோ இது வந்து இட் இஸ் வெரி காமன் இன் மிடில் ஏஜ் டு ஓல்ட் ஏஜ் பீப்புள். ஓகே, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயிண்ட்ஸ். அடுத்து வந்து ஆஸ்டியோபோரோசிஸ். ஆஸ்டியோபோரோசிஸ்னா என்னது? வாட் இஸ் தட் ப்ராசஸ் கால்ட்? இட் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் போன் செல்ஸ் இன் யோர் இது. அதே இப்போ ஆஸ்டியோபோரோசிஸ்ல என்ன சொல்றாங்க? டிக்ரீஸ்டு போன் மாஸ் அண்ட் இன்க்ரீஸ்டு சான்சஸ் ஆஃப் ஃப்ராக்சர்ஸ். இப்போ போன் மேரோல வந்து போன் செல்ஸ் வந்து ஒழுங்கா டெவலப் ஆகல, enough number of bone cells is not being produced அப்படின்னா this condition is seen, osteoporosis condition is seen. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும்? டிக்ரீஸ்டு போன் மாஸ். ஸோ யூஸ்வலி ஏன் நடக்கும்னா, இப்போ நீங்க வந்து ப்ரொலாங்டு பீரியட் ஆஃப் டைம்க்கு நீங்க வந்து சாப்பாடே சாப்பிடாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்க பாடி வந்து அதோட டெய்லி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தேடும். கார்போஹைட்ரேட்ஸ் தீர்ந்து போயிருச்சுன்னா உங்களோட ஃபேட் மசில்ஸ்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். ஃபேட் மசில், ஃபேட் இந்த டிஷ்யூஸ் பார்த்தோம்னா அடிப்போஸ் டிஷ்யூஸ். ஸோ அங்கேருந்து ஃபேட்டை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்டம் என்ன ஆகும்? மேல் நியூட்ரிஷனால ஃபர்ஸ்ட் மசில் கண்டென்ட் வந்து கம்மியாகும், மசில் மாஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா கார்போஹைட்ரேட் தீர்ந்து போனோடனே உங்களோட ஃபேட்ஸ்ல இருந்து திங்க ஆரம்பிச்சிடும், வெயிட் லாஸ் ஆகும். ஃபேட்ஸ்ல இருந்தும் தீர்ந்து போயிருச்சு அப்படின்னா அடுத்து வந்து உங்களோட ஸ்கெலிட்டன் போன்ஸ்ல இருந்து திங்க ஆரம்பிச்சிடும் அதோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ். அப்போ என்ன ஆகும்? போன் மாஸ் வந்து இன்னும் கம்மியாகும். மேல் நியூட்ரிஷன் அப்போ ஃபர்ஸ்ட் மசில் மாஸ் கம்மியாகுது, அப்புறம் போன் மாஸ் கம்மியாகும். ஸோ ஸோ தட் இஸ் ஸோ அந்த போன் மாஸ் வந்து அந்த மாதிரி கம்மியாகும் போது டு மீட் த நார்மல் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ஆஃப் த பாடி, அந்த டைம்ல அந்த கண்டிஷன் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து வந்து கவுட். ஸோ யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ்னால, அக்யூமுலேஷன் ஆஃப் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ்னால இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயின்ஸ் நடக்குது. அதை வந்து நம்ம கவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எதுவும் டவுட் இருக்கா இந்த சாப்டர்ல? யூஸ்வலி உங்களோட ரிஸ்ட் அண்ட் ஆங்கிள்ஸ்ல வந்து இந்த கவுட் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகே, ஸோ அக்யூமுலேஷன் ஆஃப் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் வந்து இந்த ஜாயின்ஸ்ல நடக்கும். ஸோ யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் இந்த ஜாயின்ஸ்ல வந்து அக்யூமுலேட் ஆகும்போது இன்ஃப்ளமேஷன் நடக்குது அந்த ஜாயின்ஸ்ல. யூஸ்வலி வந்து ரிஸ்ட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ்ல அந்த ஜாயின்ஸ்ல வந்து நடக்கும். ஓகே, மெயினாக இந்த சாப்டர்ல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஜாயின்ஸ் அண்ட் டிசார்டர்ஸ் ஃபாலோட் பை ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி, obviously structure of muscle, and then கடைசியா your skeletal bones. Okay, ஆன்லைன்ல எதுவும் டவுட் இருக்கா இந்த சாப்டர்ல? ஆன்லைன்ல எதுவும் டவுட் இருக்கா? புரிஞ்சு படிக்க ஒன்றும் பெருசா இல்லை, எக்ஸப்ட் ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி மட்டும் கொஞ்சம் புரிஞ்சு நீங்க படிக்கணும், ஸ்ட்ரக்சரையும் ஃபங்க்ஷனையும் புரிஞ்சு படிக்கணும். மித்தபடி எல்லாமே வந்து ஸ்கூல்ல இருந்து படிச்ச விஷயங்கள் தான். ஸ்கெலிட்டல் அண்ட் மசில், சாரி, ஸ்கெலிட்டல் அண்ட் ஜாயின்ட்ஸ், ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அண்ட் ஜாயின்ட்ஸ். ஓகே, ஒரு 5 minutes ரிவைஸ் பண்ணுங்க. ஒரு 2 minutes.
வேற எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னா கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங்.